ஓகே. ஸோ நம்ம போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, அது ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பண்ணிட்டு நம்ம இப்ப புது கிளாஸ் போயிடலாம். போன கிளாஸ்ல வந்து எவ்வாறு வந்து தேவன் மனுக்குலத்திற்கு எதிர்காலம் வச்சிருக்காரு சொல்லி நம்ம பார்த்தோம். த ஃபியூச்சர் ஆஃப் மேன்கைண்ட். தேவனோட திட்டம் என்னது? தேவனோட சித்தம் என்னது சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கு என்ன வசனம் எடுத்தோம்? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ல இருந்து 6 வரைக்கும் பார்த்தோம். ஓகேவா? எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுறது தான் தேவனோட சித்தமா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது அந்த வசனம் திருப்பியும் நான் எடுக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான வசனம். தேவ சித்தம் அதுல தான் நம்ம பார்க்கிறோம். ஸ்கிரீனு ஒரு நிமிஷம். Okay. Who wants all people to be saved and come to the knowledge of the truth. இதான் நம்ம பார்த்தோம். ஓகே. ஏற்ற காலம் த்துல வந்து என்ன பண்றாங்களாம்? தேவன் வந்து இத வந்து வெளிப்படுத்துறாரு. எப்படி வந்து இயேசு கிறிஸ்து வந்து எல்லா மக்களுக்கும் சால்வேஷன் ரட்சிப்பை கொடுக்குறா சொல்லிட்டு ransom ஃபார் ஆல் பீப்புள் காப்பாத்துறது எல்லாருமே காப்பாத்துறா சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதுல நம்ம இந்த பாடம் வந்து இது பேஸ் பண்ணி தான் இருந்தது முழுக்க முழுக்க. இந்த 2வது பாடம் வந்து ஓகே எப்படி மனுக்குலத்தை எப்படி காப்பாத்துறா தேவனோட திட்டம் என்ன சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம்னா ஆதியில வந்து ப்ராப்ளம் இருந்தது. இந்த ப்ராப்ளம் என்னது? ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சதுனால மரணம் வந்துச்சு. மரணத்து நிமித்தம் மனுக்குலம் எல்லாமே வந்து என்ன ஆனாங்க? மரிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த மரணத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு யார் வரா? ரட்சகராக இயேசு கிறிஸ்து வராரு. அவர் சரிசமமா ஈடுபலியா வராரு சொல்லி பார்க்குறோம். ஆதாமுக்கு இணையான ஒரு பலியா வராரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? மேலேயும் கிடையாது, கீழேயும் கிடையாது. தேவ தூதர்களை கட்டும் சற்று சிறியவராய் ஆதாம் இருந்தாரு. அதே போல இணையா வராரு சொல்லி பார்க்குறோம். அப்ப 1000 ரூபானா 1000 ரூபாய் ஃபைன். அதே மாதிரி ஜீவனுக்கு ஜீவன். என்ன ஜீவன் இது? நித்திய ஜீவன், பரிபூர்ண சரீரம், பாவமற்ற சரீரம். ஆதாமோடது ஆரம்பத்துல பாவம் செய்யறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி பரிபூர்ண சரீரம், பாவமற்ற சரீரம். ஆதாமோட வித்தே கிடையாது. அதனாலதான் ஸ்திரீயின் வித்து சொல்லி பார்க்கிறோம். எப்படி ஆதாம் மண்ணில இருந்து எடுக்கப்பட்டாரோ அதே போல இங்க மண்ணில இருந்து எடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்துல இருந்து வராரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அந்த வாக்குத்தத்தத்தின்படி இயேசு கிறிஸ்து வராரு. பலியாகி நம்மள என்ன பண்றாரு? ஆதாமுக்குள் மரணம் வந்தது போல கிறிஸ்துவுக்குள் ஜீவன் வருது சொல்லி பார்க்கிறோம். எல்லாரும் உயிர் தள்ளுறாங்க சொல்லி பார்க்கிறோம். மரணம் இல்லாத மக்கள் யாருமே கிடையாது. அதே போல ஜீவன் எல்லாருக்குமே வருது சொல்லி பார்க்கிறோம். அதுதான் நம்ம இங்க என்ன பார்த்தோம்? எல்லாரையும் ரசிக்கிறாராம். who wants all people to be saved. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த கொடுத்த ஜீவன் மூலமா என்ன கிடைக்குது? எல்லாருக்கும் மரணத்துல இருந்து விடுதலை கிடைச்சு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அடுத்தபடியா அவங்கள வந்து கம் டு த நாலேஜ் ஆஃப் த ட்ரூத். அவங்கள சத்தியம் போதிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். இப்ப நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து 2000 வருஷம் முன்னாடியே நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுத்துட்டார். எப்போ வந்து சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரோ அப்பயே எல்லாருக்குமே என்ன இருக்கு? ரட்சிப்பு வந்துச்சு சொல்லி பார்க்கிறோம். அது மூலமா எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட மக்கள். சத்தியத்தை என்ன பண்ணப்பட்டது? அதுக்கப்புறம் சபையில வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்தாங்க சொல்லி பார்க்கிறோம். பெந்தைக்கோஸ்து நாளுக்கு அப்புறம் 3000 பேர் நிறைய பேர் சேர்ந்தாங்க. சபையில சேர்ந்துட்டே இருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். அந்த மாதிரி இப்போ வரைக்கும் சபையில வந்து என்ன பண்றோம்? சேர்ந்துட்டே இருக்கும் மக்கள். சத்தியம் போதிக்கப்படுது. சோ இந்த சத்தியத்துல உண்மையா இருக்கிற மக்கள் யார் இருக்காங்க? அவங்க வந்து ஜீவன் அடையறாங்க. உண்மையா இல்லாதபடிக்கு அந்த இந்த கிருபையை வந்து வீணா யூஸ் பண்றவங்க என்ன வராங்க? அவங்க மறிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். 2ஆம் மரணத்துக்கு போறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுதான் இந்த 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இதுலயே நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கறது என்னதுன்னா, தேவன் ராஜ்யத்துல ஓகே உயிர்த்தெழுந்த வரதுல வந்து பார்த்தீங்கன்னா, யார் வரா சொல்லி பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள் வராங்க உயிர்த்தெழுந்து. அதே நேரத்துல உலக மக்கள். ஆனா பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணப்பட்டதுனால, அவங்க ராஜாக்களாகவும், ஆசிரியர்களாகவும் வந்து கவர்ன் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ரூலர்ஸா இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனா உலக மக்கள் என்ன பண்ணப்படுறாங்க? திருப்பியும் சத்தியம் போதிக்கப்படுது. ஏன்னா இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனக்கண்களை குருடாக்கியிருக்கான். இந்த சுவிசேஷத்தின் ஒளி அவங்க போகாதபடிக்கு என்ன பண்ணிருக்கான்? அவங்கள வந்து வஞ்சித்து இருந்தா சொல்லி பார்க்குறோம். அப்போ வஞ்சிக்கிறவன கட்டணும். அதான் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன படிச்சோம்? சாத்தானை வந்து கட்டிடுறாங்க. 1000 ஆண்டு ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். பிடிச்சி வச்சிட்ட பிறகு சத்தியம் வந்து போதிக்கப்படுது. அதான் நம்ம என்ன பார்த்தோம்? யோவான் சாரி ஐசையா 26:9-10 ஞாபகம் இருக்கா? அது இம்பார்ட்டன்டான வசனம். ஓகே அது இல்ல ஐசையா 26 9-10 நியாய தீர்ப்புனா என்ன சொல்லி விளக்குற வசனமே அதான். நியாய தீர்ப்புனா என்னது? அப்ப என்ன நடக்கும் சொல்றதெல்லாம் வந்து டீட்டெயிலா சொல்ற வசனமே அதான். ஜட்ஜ்மெண்ட்னா என்னது? படிங்க 9-10. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால்
அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சகரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். பாருங்க, நியாய தீர்ப்பு நாள்ல என்ன பண்ணுவாங்களாம்? பூச்சக்கரத்து கொடிகள் சொல்லும்போது பீப்புள் ஆஃப் த வேர்ல்டு, உலக ஜனங்கள் சத்தியத்தை, ஓகே, நீதியை கற்றுக்கொள்வார்கள், சத்தியமான வார்த்தைகளை. இங்க நம்ம அதான படிக்கிற 1 தீமோத்தேயுல, அவங்க உயிரோடு வருவாங்க, சேவ்டு அண்ட் கம் டு த நாலேஜ் ஆஃப் த ட்ரூத். சத்தியத்தை வந்து தெரிஞ்சுப்பாங்க சொல்லி பார்க்குறோம். நாலேஜ் ஆஃப் த ட்ரூத் வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, லேர்ன் ரைச்சஸ்னஸ். அப்புறம் அந்த நீதியுள்ள தேசத்துலயும் துன்மார்க்கர் என்ன பண்றானா? நீதியை கற்றுக்கொள்ளான். அந்த நீதியுள்ள தேசத்துல என்ன பண்றானா? அவன் பொல்லாப்பு செஞ்சுட்டே இருக்க சொல்லி பார்க்கிறோம். அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். இப்படிப்பட்ட துன்மார்க்கரான மக்கள் வாய்ப்பு கொடுத்தோம், சாத்தான் இல்ல, சூழ்நிலை இல்ல, இந்த மாதிரி அவங்க சரீரம் வந்து வீக்கான சரீரம் கிடையாது, எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாலும், எல்லாமே கரெக்டா இருந்தாலும், துன்மார்க்கர் வந்து சில பேர் வந்து என்ன பண்றாங்க? துன்மார்க்கமா இருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். அவங்களதான் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 7ல இருந்து பக்கமே அந்த சாத்தானை வந்து அவுத்து விடுறாங்க. யாரெல்லாம் அவங்க கூட சேர்றாங்களோ அவங்க நிச்சயமா என்ன பண்றாங்க? அழிக்கப்படுறாங்க, 2ஆம் மரணத்துல போறாங்க சொல்லி பார்க்கிறோம். இதுக்குதான் நம்ம ஒரு வசனம் கூட படிக்கணும். அது வந்து வசனம் என்னதுன்னா, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும் எல்லா சத்தியம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு திருப்பியும் வந்து மறுதளிக்கிற மக்கள், மறுதளிக்கிற பரமையை ருசி பார்த்தும் மறுதளிக்கிறவங்க பெற்றும் படிங்க. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம இதை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். என்ன பண்ணிட்டாங்க? சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் இனி வரும் உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்களா, பரிசுத்தாய் பெற்றாங்களாம். எல்லாம் பெற்றுக்கொண்டு மறுபடியும் வந்து தப்பிதாங்களா காரியங்கள்ல எல்லாம் அதை அசட்ட பண்றவங்க, அதை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு புறக்கணிக்கிறவங்க என்ன வராங்களாம்? அவங்க அழிக்கப்படுறாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் வசனத்துல படிங்க, 7-8 படிங்க. எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முச்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதுமாய் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுறது அதோட முடிவு, அழிக்கப்படுறது அதோட முடிவு சொல்லி பாக்குறோம். ஓகே, டிஸ்ட்ராய் கம்ப்ளீட்லி. ஓகே, அப்ப இங்க பாக்குற விஷயம் என்னதுன்னா, சத்திய கொடுத்த பிறகு தான் அந்த டெஸ்ட் நடக்குது. நீங்க 8வது எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 8வது நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும். எவ்வளவு நேரம் அட்டெண்ட் பண்ணணும்? அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா நீங்க என்ன பண்ணுங்க? படிக்கிறீங்க, படிச்சு டெஸ்ட் எழுதணும். அந்த மாதிரிதான் இவங்களுக்கு வந்து சத்தியம் கொடுக்கப்பட்டு சத்தியத்துல இருக்காங்களா இல்லையா சோதிக்கப்படமேதான் இவங்க இல்ல தெரியுமா தான் என்ன பண்றாரு? தேவன் அவங்கள முற்றிலும் அளிக்கிறார், 1000 ஆண்டு சான்ஸ் கொடுக்குறாரு. அதே போலதான் இப்ப சபை நம்மளுக்கு. அதனாலதான் தேவனோட வீட்டில் இப்ப வந்து என்ன இருக்கு? நியாய தீர்ப்பு ஆரம்பிக்க சொல்லி பாக்குறோம். அப்ப என்னதுன்னா நம்மளுக்கு சத்தியம் போதிக்கப்படுது இப்போ. ஓகே, தேவனோட சத்தியம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருது எல்லாரும் விசுவாசிகளாகிய ஜனங்களுக்கு, சபைக்கு. அப்ப நம்மளுக்கு என்ன இருக்கு? டெஸ்ட் இருக்கு. ஆனால் தான் வந்து தேவன் என்ன பண்றாரு? டெஸ்ட் வச்சுதான் நம்மள வந்து சூஸ் பண்றாராம். ஏதோ புதுமை என்று என்னாதீங்க, உங்களை பொண்ணை போல என்ன பண்றான்? புடமிடுறாராம், செக் பண்றாராம். நீங்க உண்மையிலே வந்து உத்தமரா இருக்கீங்களா, உத்தமரா இல்லையா சொல்லிட்டு. இதுவும் பேதுரு தான் சொல்லுவாரு. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது டெஸ்ட் இல்லாம வந்து பலன் இல்லை. ஓகே, கிளாஸ் பாஸ் பண்ண மாட்டோம், நெக்ஸ்ட் போக மாட்டோம். ஸோ அதுதான் இங்க பாக்குறது. ஸோ இதுல யாரெல்லாம் ஃபெயில் ஆகுறாங்களோ அவங்களாம் அழிச்சிடுறாரு. யாரெல்லாம் வந்து ஜீவன் உண்மையிலேயே வந்து கீழ்படுகிறாங்களோ, உண்மையிலேயே வந்து சத்தியத்தின்படி அவங்க வாழ்றாங்களோ அவங்க ஜீவன் அடைகிறாங்க சொல்லி பாக்குறோம். அங்கிள், அப்ப நியாய தீர்ப்பு நாள் இன்றைக்கே அப்படின்ற போது அப்போ ஜட்மெண்ட் இன்னையில இருந்தே, அதாவது இன்னைக்கே நம்ம பண்ற தப்பா இருக்கட்டும் நல்லதா இருக்கட்டும், இன்னையில இருந்தே இது ஸ்டார்ட் ஆகும். அது ஒன்லி ஃபார் த சர்ச். அதனால்தான் சபைக்கே இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. அந்த வசனம் கூட பேதுருல இருக்குல்ல, started for the ஏன்னா ஜட்மெண்ட் டே ஒரு நாள் குறிக்கும் போது இப்படி ஒரு வசனமும் இருக்குல்ல, நியாய தீர்ப்பு நாள் இன்றைக்கே அப்படின்னு. அதான் அந்த வசனம் தான் சொல்றேன் நான். படிங்க 1 பேதுரு 4:17. 4:17. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே
துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். சோ இங்க என்ன போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல காமிக்கிறேன். For it is the time for judgment to begin with God's household. என்ன சொல்றாங்க? தேவ பிள்ளைகளுக்கு, ஓகே, சத்தியம் சொல்லப்பட்ட மக்களுக்கு நியாய தீர்ப்பு ஆரம்பிக்குது. அப்படி சொல்லும் போது சத்தியம் போதிக்கப்படுது, ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. அந்த சத்தியத்தை கேட்டு எல்லாம் ட்ரெயின் ஆயிட்ட பிறகு அவங்களுக்கு என்ன ஆகுதா? டெஸ்ட் வைக்கிறாங்க. ஓகேவா? சத்தியத்துல இருக்காங்களா இல்லையா சொல்லிட்டு. அதான அந்த கிரைசிஸ்கான வார்த்தை. ஓகேவா? இஃப் இட் பிகின் வித் அஸ், ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பிகின் ஆகுது. ஓகே, அடுத்ததுதான் என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உலகத்துக்கு போகுதுன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? வாட் வில் பி தி அவுட்கம் ஃபார் தோஸ் ஹூ டிஸ் நாட் ஒபே தி காஸ்பல். ஓகே, and if it is hard for the righteous to be saved, what will be become the ungodly and the sinners. So then those who are suffering according to the God's will should commit themselves to their faithful creator and continue to do good. யாரெல்லாம் சத்தியத்துக்கு கீழ்பட்டிருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுமா? அந்த தேவரோட வார்த்தைக்கு கமிட்டடா இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆனா இங்க ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்ல வேண்டியது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வாட் வில் பி த அவுட்கம் ஃபார் தோஸ் ஹூ டு நாட் ஒபே த காஸ்பல். இவங்க யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? இவங்க புறஜாதி மக்களா இல்ல சபையில இருக்க மக்களா? சபையில இருக்க மக்கள். இப்போ சத்தியம் போதிக்கப்பட்டு சபையில இருக்க மக்களா? நீங்க சொல்லுங்க. அது அவங்க ஒபே பண்ணனாதான். இல்ல, ரெண்டு பேரும் சொல்ல. சாமுவேல் நீங்க சொல்லுங்க, யார் நினைக்கிறீங்க? சபை மக்கள் தான் போதிக்கப்பட்டு விசுவாசிக்காம இருக்காங்க. ஓகே, சோ அதான் கரெக்ட். ஆக்சுவலா என்னதுன்னா, இந்த மக்கள் தான் என்ன பண்றாங்க? சபையில போதிக்கப்பட்டு அவங்க விசுவாசியாம இருக்க மக்களா இருக்காங்க. ஏன்னா இந்த உலகத்துல சாத்தான் உலக மக்களுக்கு சத்தியமே போதிக்கப்படல. ஆக்சுவலா பார்த்தோம்னா சத்தியம் போதிக்கப்படுறதுக்காக நம்ம போய் பேசினாலும் என்ன பண்றது? அவங்க எதிர்க்கிறாங்க சொல்லி பாக்குறோம். எதனால சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த சத்தியத்தின் ஒளியை கேட்காதபடிக்கு சாத்தான என்ன பண்றான்? அவங்க கண்களை குருடாகி இருக்கான்னு சொல்லி பாக்குறோம். அதனாலதான் தேவன் ஒரு வாய்ப்பு தராரு, அவங்களுக்கு சான்ஸ் தராரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ இதான் நம்ம ஓவராலா நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். எப்படி ரட்சிப்பு அந்த உலக மக்களுக்கு தேவன் கொடுக்குறாரு, எப்படி சபைக்கு கொடுக்குறாரு, எப்படி பழைய விசுவாச வீரர்களுக்கு கொடுக்குறாரு சொல்றத இந்த வசனத்தின் வாயிலாக நம்ம தேவ திட்டத்தை ஏற்ற காலம் வரைக்கும் நம்ம ஃபுல்லா பார்த்து முடிச்சோம். அதனால இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஐசியாவை பார்த்துக்கோங்க. ஜட்ஜ்மெண்ட் பத்தி யாராவது கேட்டாங்கன்னா நீங்க சொல்றதுக்கு. ஓகேவா? சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாட போறது பாத்தீங்கன்னா ஆவி ஆத்மா சரீரம். எழுதிக்கோங்க. சோல் ஸ்பிரிட் பாடி. சோல் ஸ்பிரிட் ஆத்மா சரீரம். சரீரம் பாடி. சரீரம். ஓகே, சரீரம். ஓகே, இருக்கட்டும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னா பரவாயில்ல, எனக்கும் தான் தமிழ் எனக்கு ரொம்ப கஷ்டம். அங்கிள் அவங்க புரிஞ்சது தப்பா. சரீரம்க்கு சரிதம் அப்படி போட்டுருக்காங்க. எழுதிருக்காங்க. சரீரம். ஓகே, பாடி. சோல் ஸ்பிரிட் பாடி. ஓகே, இதுக்கு முன்னாடி ஏன் தேவ திட்டம் இந்த இவ்வளவு தெளிவா இருக்கிற தேவ திட்டம் ஏன் நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது? என்ன ரீசன் சொல்லி நினைக்கிறீங்க? சாத்தான் கண்ணை கட்டியிருந்தாலும் அவங்களுக்கு சத்தியம் தெரியல. ஏன் சொல்லி பார்த்தோம்னா, கிரைஸ்ட் சொல்றாரு பாருங்களேன். எங்கன்னா மத்தேயு 7ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 7ல இடுக்கமான வாசல் வழியாய் நுழையுங்கள். 13ல இருந்து பாருங்க. 13 இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். only a few will find it. சில பேர் தான் ஃபைண்ட் பண்ணுவாங்களாம். ஓகேவா? கேட்டுக்கு போற பாதையில நிறைய பேர் போறாங்க. ஓகே, அவ பாத்தீங்கன்னா
இந்த இப்ப நம்ம பார்த்த விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியல. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறு மந்தை தான், மெஜாரிட்டி கிடையாது. இது ரொம்ப குட்டியான மக்களுக்கு மட்டும் தான் தெரியுது, சிறு பீப்புள் தான். அதனாலதான் சீஷர்கள் வந்து இயேசு கிறிஸ்து வந்து பிரசங்கம் பண்ணும்போது அங்க லட்சக்கணக்கான யூதர்கள் இருந்தாங்க. லட்சக்கணக்கான யூதர்களுக்கு மீது வெறும் 12 பேரு, அவங்க கூட இருந்த 120 பேர். ஓகே, 70 சீஷர்கள் இருந்தாங்க கூட. அந்த பெந்தெகோஸ்தே நாள்ல பாத்தீங்கன்னா 120 பேர் கிட்ட தான் இருந்தாங்க. ஓகேவா, அவ்வளவுதான் சபையாவே இருந்தது இயேசு கிறிஸ்து டைம் வரைக்குமே. ஓகேவா, அவரை பின்பற்றி இருந்த ஆட்கள் சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அப்படி இருக்கும்போது இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா சபை வந்து சிறு கூட்டம் தான். அதனாலதான் பயப்படாது சிறுமந்தையே, ராஜ்யத்தை கொடுக்க பிதாவானவர் சித்தமுள்ளவரா இருக்கிறார் சொல்லி சொல்றாரு. இந்த சிறியவர்களை நீங்க ஒருவரும் என்ன பண்ணாதீங்க, அற்பமா எண்ணாதிருங்கள் சொல்லும் போதெல்லாம் யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க, இங்க சீஷர்களை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஓகேவா, அது கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் தான் சொல்லி பாக்குறோம். சோ இதனால்தான் வந்து நிறைய பேருக்கு இந்த இது சத்தியம் வந்து நிறைய பேருக்கு ப்ராடா ஸ்ப்ரெட் ஆகல. அது என்ன பண்றாரு, ஒரு சிறு கூட்டத்துக்கு மட்டும் வச்சிருக்காரு சொல்லி பாக்குறோம். இது ஒரு ஸ்மால் பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சேன். சரி, இப்ப ஆவியத்வ சரீரத்துல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம டாபிக்ல பார்க்க வேண்டியதுன்னா வாட் இஸ் டெத், மரணம்னா என்னது. மரணம்னா என்னது இன்டராக்டிவ் செஷனா இருக்கும். இது வரைக்கும் பார்த்த கிளாஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம், இது வரைக்கும் நம்ம பார்த்த கிளாஸ் எல்லாமே அஸ்திபார போதனையில இருக்கிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல இருக்கிற அஸ்திபார போதனைகள் இருக்கிற காரியங்கள் நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் அது கிடையாது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஏன் பைபிளை விசுவாசிக்கணும், நிறைய உலகத்துல கேள்விகள் இருக்கு, எதுக்காக பைபிளை மட்டும் நம்ம விசுவாசிக்கணும் சொல்லி மற்ற மத புத்தகங்களை காட்டிலும் வேதாகம் வந்து ஏன் உண்மையா இருக்கு, ஏன் நேர்மையா இருக்கு, ஏன் வந்து அக்யூரேட்டா இருக்கு, ஏன் சயின்ஸ் படி கரெக்டா இருக்கு, ஏன் வந்து ப்ராஃபசிஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு சொல்லி வேலிடேட் பண்ணி செக் பண்ணி இதுதான் தேவனுடைய புத்தகம் சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். ஓகேவா, அதே போல 2ஆம் பாடத்துல வந்து சில அஸ்திபார போதனைகள், எதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தாரு, ஓகே, வந்ததுக்கான நோக்கம் என்ன, ரட்சிப்பு எப்படி சொல்லி ஒவ்வொன்றையும் நம்ம வந்து தனித்தனியா பார்த்தோம். ஓகேவா, இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் பாத்தீங்கன்னா வந்து அஸ்திபார போதனை கிடையாது, இது வந்து தெளிவுபடுத்துறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி கலங்கிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணியை பியூரிஃபை பண்ணி அந்த ஃபில்டர் வாட்டர் இது பண்ணுவோம். அந்த மாதிரிதான் என்ன கலங்கிருக்கு என்ன தப்பா இருக்கு சொல்றதை வந்து நம்ம பார்க்க போற பாடங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வர 2-3 பாடங்கள் சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அதுல முதலாவது படம் தான் இது, ஆவியாத்ம சரீரம். இப்போ மரணம்னா என்னது, இது ஃபுல்லா இன்டராக்டிவ் செஷன் தான், டிஸ்கஷன்ல தான் இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, வாட் இஸ் டெத், மரணம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் இல்லாத லைஃப் முடிஞ்சிருச்சு, லைஃப் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல முடியல, ஏன்னா நம்ம இது மாமிச ரீதியா தான் நம்ம மரணம் அடைக்கும், ஆவி ரீதியா வந்து மரணம் அடையல. அதனால நம்ம ஓகே, ஆவி ரீதியா ஓகே, ஆவி வந்து உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கு சொல்லி சொல்றீங்க. ஓகே, இல்ல உயிரோட ஓகே ஓகே ஓகே, அதான் ஆத்மா சாந்தி அடையாது சொல்லி சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய எல்லாருமே சொல்லுவாங்க. ஓகே, நீங்க சாமுவேல், நீங்க ஃபர்ஸ்ட் வந்து 2 பேரோட ஒப்பீனியன் கேட்டுக்கலாம் சொல்லிதான். ஓகே, சரீரம் மாத்திரம் தான் மறிச்சு போகுது, ஆவி ஆத்மா அப்படியே தான் இருக்கு. மனுஷனுடைய ஆவியும் ஆத்மாவும் அப்படியே தான் இருக்கு. ஓகேப்பா, சரி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது என்னதுன்னா சயின்ஸ் படியும் நம்ம பார்க்கலாம், அதே நேரத்துல பைபிள் படியும் பார்க்கலாம். ரெண்டுமே வந்து பேரலா போகும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தையா இருக்கட்டும், ஒரு ஆளா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு பெண்ணா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் செத்து போயிட்ட பிறகு என்ன நடக்கும் சொல்றது வந்து இன்னும் வந்து சரியா வந்து சயின்ஸ் வந்து கிளியரா சொல்ல முடியல. ஓகேவா, அது ஒண்ணு அவங்க வந்து ஃபுல்லாவே இறந்து போயிடுறாங்களா, இல்லைன்னா வந்து அவங்க இருக்காங்களா சொல்லிட்டு அதோட ப்ராசஸ் என்ன சொல்றது வந்து நிறைய பேரால தெரிஞ்சுக்க முடியல, ஒன்றும் கிளியரா இல்லை யாருக்குமே. ஓகேவா, அது சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுல பாத்தீங்கன்னா பைபிள் என்ன சொல்லுது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பைபிள்ல என்ன எழுதிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா எக்லிசியாசிஸ் பிரசங்கி 9:5 படிங்க. 9:5 உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றாகிலும்
அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. இங்க என்ன சொல்ல வராங்க? தாங்கள் மதிப்பு அதான் அவங்களுக்கு இதுக்கப்புறம் ஒரு பலனுமே இல்ல. இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கப்புறம் பகையும் செத்து போனவங்க ஆ. பத்தி பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா? செத்து போனவங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஃபார் த லிவிங் நோ தே வில் டை. சாவம் சொல்லி தெரியும். நமக்கு பட் டெட் நோ நத்திங். செத்து போனவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதான். ஓகே, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா, இப்ப எக்ஸாம்பிள் ஆத்மா இருக்கு. நீங்க ஆத்மாக்கு ஏதாவது தெரியுமா செத்து போயிட்ட பிறகு? நம்ம மனுஷன் ஒரு ஆள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கான். இப்ப நான் செத்து போயிட்ட பிறகு என் ஆத்மாக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கே தெரியல அந்த அளவுக்கு. ஒரு 5 நிமிஷம் நம்ம பக்கத்துலயே இருக்காங்க. என்னதுப்பா? சமயம் அவன் மறிச்சு போயிட்ட அப்புறம் ஒரு 5 நிமிஷம் பக்கத்துலயே இருந்து காப்பான்னு சொல்லுவாங்க. ஓ அப்படி சொன்னீங்களா? இங்க 5 நிமிஷம் பிரேக் போயிட்டு வர மாதிரி இருந்ததுன்னு நினைச்சேன். ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் வந்து பக்கத்திலே இருக்குமா ஆத்மா? ஓகே ஓகே சரி, 5 நிமிஷமோ 10 நிமிஷம். 5 நிமிஷம் கழிச்சு என்ன ஆகும்? அடுத்த கொஸ்டின். 5 நிமிஷம் கழிச்சு எல்லாமே போயிடும். இல்ல இல்லவே போயிடும். அப்ப பாத்தீங்கன்னா இங்க சொல்ற மாதிரி தானே, தே ஹாவ் நோ ஃபர்தர் ரிவார்டு. ஓகே, அங்க பாத்தீங்கன்னா அவங்க அன்பு, பகை, விரோதம் எதுவுமே இருக்காதான். ஓகே, நெவர் அகெயின் வில் தே ஹாவ் எனி பார்ட். எதுவுமே இல்ல, எதுவுமே இருக்காது. ஓகே, வேனிஷ்ட். அவங்க டிசப்பியர். எங்க? இந்த பூமியில இருந்து டிசப்பியர் ஆயிடுறாங்களாம். சூரியன் கீழே பலனை இல்லை சொல்லி பாக்குறோம். அப்போ செத்து போயிட்ட பிறகு ஆத்மா சொல்றது உயிரோடு இருக்குமா உயிரோடு இருக்காது சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க பார்க்கும்போது அது இருக்காது சொல்லி சொல்றாங்க பைபிள்ல. சீசேஷன் ஆஃப் லைஃப் நின்றுச்சு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இதே மாதிரி இன்னொன்னு வசனம் படிக்கலாம். இந்த வசனம் படிங்க. சங்கீதம் 6:5. சங்கீதம் நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இந்த வசனம் படிச்சு. 6:5. மரணத்தில் உண்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உண்மை துடிப்பவன் யார்? யாராவது வந்து பாதாளத்துல இருக்கிறவங்க வந்து துதிப்பாங்களா உங்கள? மரணத்தில் உண்மை நினைவு கூறுவன் இல்லை. செத்து போயிட்டா வந்து அவன் நினைவு. இப்போ எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு மொபைல் போன் இருக்கு, அது வந்து பேட்டரி அவுட் ஆயிடுச்சு. அப்ப நீங்க வந்து உள்ள இருக்க டேட்டா எடுக்க முடியுமா? எடுக்கலாம். இல்ல, அத திருப்பியும் வந்து நீங்க ஆன் பண்ணாதானே எடுக்க முடியும். ஆமா, அந்த சிப்பு மட்டும். ஓகே, ஆமா, நான் செத்து போற நிலைமையில சொல்றேன். எடுக்க முடியாது. ஓகே, பாடியில இருக்க டேட்டா எல்லாமே மெமரிஸ் எங்க ஸ்டோர் ஆகுது? எல்லாம் பிரெயின்ல தான். பிரெயின் வந்து ஆவிக்குரியதா இல்ல மாம்சத்துக்குரியதா? அது மாம்சத்துக்குரியது. அது ஒரு இதுதான், ஒரு ஹார்ட்வேர். ஓகே, ஹார்ட்வேர் ஷட் டவுன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அவ்வளவு டோட்டலாவே போயிடுச்சு. இப்ப நம்ம தூக்கத்துல என்ன ஆகும்? தூக்கத்துல கனவு தான் வரும். கனவு வரும். இல்ல, கனவு வராம டீப் ஸ்லீப் போனீங்கன்னா டைம் போறதே தெரியாது. ஆமா, எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. நைட் ஒரு 10 மணிக்கு படுப்பீங்க, காலைல ஒரு 6 மணிக்கு எழுந்திருப்பீங்க. எப்படா அந்த 8 மணி நேரம் போச்சு சொல்லி தெரியாது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இப்போ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க மரிக்கிறவங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்க சொல்றதா இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மரிக்கிறவங்களுக்கு அங்க அவங்களுக்கு அன்பு இருக்காதான், பகை இருக்காதான், விரோதம் இருக்காதான், யோசனை இருக்காதான், தேவனை துதிக்க மாட்டாங்களா மரிச்சவங்க வந்து அவங்க நினைவு இருக்காதான், எதுவுமே இருக்காதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுதான் சொல்றாங்க. மரிச்சவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சொல்றதா பைபிள் சொல்லுது வசனம். இன்னும் சில வசனங்கள் படிக்கலாம். படிங்க. சங்கீதம் 115 17. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். என்ன போட்டிருக்கு? மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியா. அதாவது ஓகே, என்ன சொல்றாங்க? மரிச்சவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா கர்த்தரை துதிக்க மாட்டாங்கன்ற மாதிரி இருக்கு. மரிச்சவங்க கர்த்தரை வந்து துதியா. ஓகே,
செத்து போன நிலைமையில இருக்கவங்க யாருமே வந்து துதிக்க முடியாது. ஓகே, எல்லாருமே சீசேஷன் ஆஃப் தான். மரிச்ச பேருக்கு என்ன ஆயிடுது? நித்திரை, ஒரு மகா என்ன சொல்லுவாங்கன்னா ரெஸ்ட் இன் பீஸ், சமாதானத்தோடு. ஓகே, பிளேஸ் ஆஃப் சைலன்ஸ் அதான் போட்டிருக்கு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா. சமாதானத்தோடு என்ன பண்றாங்களாம்? ரெஸ்ட்ல இருக்காங்க. அதுதான் இதான் வந்து மரிச்ச நிலைமையோட அர்த்தம் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கிறது. இன்னும் நிறைய வசனம் இருக்கு, எழுதிக்கோங்க, அப்புறம் வேணா படிங்க. ஏன்னா சங்கீதம் 88:10, சங்கீதம் 30:9 88:10. படிக்க வேணாம், எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, நீங்க இருங்க, தனிப்பட்ட முறையில இருங்க. சொல்லுங்க. சங்கீதம் 30:9, 30:9, சங்கீதம் 88:10, 88:10, சங்கீதம் 118:17, 118:17, ஐசையா 38:18, ஏசாயா 38:17. 18. அப்புறம் இப்ப பிரசங்கி 9:10. ஓகே. பிரசங்கி 9:10 இதை மட்டும் படிச்சிடலாம். 9:10 பிரசங்கி 9:10 படிச்சிருங்க. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. அங்க என்ன இல்ல, எதுவே நீ பண்ண முடியாதுப்பா. செத்து போயிட்டா உனக்கு வந்து எதுவுமே கிடையாது. நீ அதுதான் முடிஞ்சிச்சு. ஓகே, லேண்ட் ஆஃப் லிவிங்ல இருந்து போயிட்ட. அதனால உன்னால எதெல்லாம் செய்ய முடியுமோ நீ என்ன பண்ண, உயிரோடு இருக்கும்போது என்ன பண்ண, செய் சொல்லிதான் இங்க நம்ம வசனங்களை படிக்கிறோம். ஓகே, சங்கீதமாகட்டும், இல்லைன்னா வந்து ஐசியாவாகட்டும், இல்லைன்னா வந்து பிரசங்கி ஆகட்டும், எல்லாத்துலயுமே இதான் நம்ம பாக்குறோம். ஓகேவா? மரிச்சன் ஆட்கள் வந்து என்ன இல்லை, அவங்களுக்கு இந்த ஜீவனுள்ள தேசத்துல இல்லைன்னா இந்த வசிக்கிற உயிரோட வாழ்கிற மக்களோட இடத்துல வந்து பங்கு கிடையாது. அவங்களால எந்த கிரியையும் செய்ய முடியாது சொல்லி பாக்குறோம். அப்ப உங்களுக்கு கேள்வி வரலாம், அப்ப எப்படிப்பா ஒரு பேய் வந்து இதை மூவ் பண்ணுது? நிறைய பேய் படம்லாம் வருது, நிறைய பேய் கரையெல்லாம் நம்ம பாக்குறோமே, அதெல்லாம் எப்படி சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நம்ம இயேசு கிறிஸ்து எப்படி பேய் விரட்டினாரு அது எல்லாத்தையுமே நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகே, அதனால இது பேர் பைபிள் ஸ்டடி. ஓகே, டீட்டெயிலா பாக்குறதுக்காக தான். ஓகே, சரி. இப்ப அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்க போறது என்னதுன்னா, இப்ப மரணம் பத்தி பாத்துட்டீங்களா, பைபிள் என்ன சொல்லுது சொல்லிட்டு. அடுத்தபடியா அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போறது என்னதுன்னா, ஆத்மானா என்னது? இல்ல ஆத்மா பாக்குறது மாதிரி, சாரி, ஆத்மா பாக்குறது மாதிரி தூக்கம்னா என்னது, நித்திரைனா என்னது? நம்ம பிரைனுக்கு கொடுக்குற ஒரு ரெஸ்ட் மாதிரி, அது பிரைனுக்கு கொடுக்குற ஒரு ரெஸ்ட். ஆழ்ந்த தூக்கம்ல நம்ம என்ன பாக்குறோம், ஒரு டீப் ஸ்லீப் சொல்லி பாக்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா மரணத்தை தூக்கத்தோட கம்பேர் பண்றாரு. அது எங்க சொல்றாரு என்ன படிக்கலாம்? யோவான் 11:11-12. ஜான் 11:12. அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு போதும். அப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து லாசரை வந்து திருப்பி மரித்த நிலைமையில இருந்து உயிரோட கொண்டு வர போறாரு. ஓகேவா? அதனால இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, லாசரு தூங்கிட்டு இருக்காப்பா சொல்லி சொல்றாரு. அப்ப இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, தூங்குனானா அவனை விட வேண்டியதுன்னா, அவன் உடம்பு சரியில்லை, அவன் தூங்குனா ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது தானே சொல்லி சொல்றாங்க. ஆனா அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, இஃப் சாரி என்ன லார்ட் இஃப் ஹீ ஸ்லீப்ஸ் ஹி வில் கெட் பெட்டர். சுகவயனமா இருக்கவங்க நல்லா ஆயிடுவோம் சொல்லி சொல்றாங்க. பரவாயில்ல, பெட்டர் தானே ஆகும் சொல்லி சொல்றாங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ஸ்பீக்கிங் அபவுட் த டெத், அவன் செத்து போனது நிலைமை சொல்றாங்க. ஏன்னா அவன் திருப்பியும் இயேசு கிறிஸ்து வந்து உயிர் தெள்ள போறாரு. அதான் கீழே இன்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா லாசரஸ் வந்து லாசருவே வா சொல்லி சொல்லும் போது அவன் உள்ள இருந்து வெளில வரா சொல்லி பாக்குறோம், மரித்த நிலைமையில இருந்து வரா சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ இங்க பாக்குறது என்னன்னா, மரிச்சதை வந்து ஒரு தூக்கத்துக்கு இணையா, நேச்சுரல் ஸ்லீப்புக்கு வந்து இணையா வந்து டெத்தை வந்து கவர் பண்றாங்க. டெத் ஈக்குவல் டு ஸ்லீப் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கான்செப்ட் ஏன் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உலகத்துல இருக்கிற அனைத்து மக்களுமே மரணத்துல இல்ல, எல்லாருமே நித்திரையில தான் இருக்காங்களாம். ஏன் சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம போன பாடத்துல என்ன பார்த்தோம்? ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்.
அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா மரணம் எல்லாமே என்ன ஆகுது, நித்திரையா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஒரு தூக்கம். லாசரை பாத்தீங்கன்னா 4 நாள் தூக்கம், 4 நாள் என்ன பண்ணாரு, இறந்து போயிட்டாரு. Deep sleep. டீப் ஸ்லீப்ல போயிட்டாரு. ஓகேவா? ஓகேவா? அப்ப அந்த ஸ்லீப்ப வந்து அவருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. மரிக்கும் போது ஒரு நினைவு இருக்கும். மரிச்சு 4th டேக்கு அப்புறம் என்ன இருக்கு, டைரக்டா ஒரு உயிர் தெழுறாருன்னு சொல்லி பாக்குறோம். அந்த நினைவு தான் டைரக்டா வருதுன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அந்த மாதிரிதான் இங்க 2 விஷயத்த நம்ம பாக்குறோம். இயேசு கிறிஸ்துவால ஒரு 4 நாள் அந்த சரீரம் வந்து அழுகி போன நிலைமையில இருந்தாலும் திருப்பி என்ன பண்ண முடியுது, அவரால எழுப்ப முடியுதுன்னு சொல்லி பாக்குறோம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, பிரேத குழியில இருக்கிறோம் அனைவரும் என் சத்தத்தை கேட்கும் காலம் வரும். கால் வரும். ஓகே, எங்க சொல்லியிருக்காரு, யோவான் 5:22 நம்ம படிச்சோம். ஜான் 5:28 நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, நேற்றுக்கு பார்த்தோம்ல. சோ பிரேத குழியில இருக்கிற அனைவரும் என் சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது இப்ப எப்படி லாசரு கேட்டாரோ அதே போல எல்லாருமே தான். அப்போ செத்து போன போன் வெறும் எலும்பு மட்டும் இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து வெறும் சதை மட்டும் இருந்தாலும் சரி, இல்ல எல்லாமே இருந்தாலும் சரி, எல்லாருமே என்ன பண்ணுவாங்களாம், உயிரோட வருவாங்களாம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் யார் சொல்லி பாத்தீங்கன்னா லாசரு. இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்து இங்க 4 நாள் வெயிட் பண்ணார் சொல்லி பாத்தீங்கன்னா, ஏற்கனவே தெரியும் இந்த மாதிரி வந்து சுகவீனமா இருக்காரு சொல்லி லாசரு. அது இருந்தாலும் என்ன பண்றாரு, கூட 2 நாள் 3 நாள் இருக்காரு சொல்லி பாக்குறோம். இருந்துட்டு அதுக்கப்புறம் போறாரு எங்க, லாசருஸோட வீட்டுக்கு, அந்த மார்த்தாள் மரியாளோட வீட்டுக்கு போய், அப்புறம் ஏன்னா வந்து அவங்க செத்து போய் அவங்க 4 நாள் ஆன பிறகு அழுகி போன நிலைமையில இருந்தாலும் திருப்பியும் அவரால் உயிர்ப்பிக்க வல்லவர் சொல்றதை வந்து என்ன பண்றாரு, காமிக்கிறாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்படிதான் மனுக்குள்ள எல்லாமே என்ன பண்ண போதான், உயிரோட வரப்போதான். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இங்க. இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா, மரணத்தை நித்திரையா சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது மனுக்குள்ள எல்லாமே என்ன பண்றாங்க, ஆதம் முதற்கொண்டு எல்லாருமே நித்திரையில தான் இருக்காங்க. இப்ப யாராவது செத்து போயிட்டாங்கன்னா அவங்க செத்து போயிட்டாங்கன்னு சொல்ல தேவையில்லை. அது நம்ம மாம்சப்படி நம்ம பார்க்கும்போது செத்து போன மறிச்சிட்டாங்க. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா அவங்க நித்திரையில தான் இருக்காங்களாம். ஓகேவா? அதுதான் கம்பேர் பண்றாங்க. இது இன்னொன்னு வசனம் கூட படிக்கலாம் நம்ம. எங்கன்னா, ஒரே நிமிஷம். மரண நித்திரை சொல்லிட்டு சங்கீதம் 13:3. சங்கீதம் 13:3. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். இது யார் சொல்றா, இது யார் எழுதிருக்கா இந்த வசனத்தை? தாவீது. தாவீது. தாவீது, a psalm of டேவிட். தாவீது எழுதியிருக்காரு. ஓகேவா? அவருக்கு ஏற்கனவே தெரியுது பாருங்க, நான் மரண நித்திரை என்னது ஒரு காலத்துல என்ன வந்து எழுப்புவீங்க. எக்ஸாம்பிள் இதே வசனத்துல தான் நம்ம எங்க படிச்சோம்னா தானியேல்ல கூட படிக்கிறோம். தானியேல்ல 12ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்துல நம்ம என்ன படிக்கிறோம், நீயோ வென்றால் முடிவு காலம் வரும் படிங்க, மட்டும் படிங்க. போயிரு. நீ ஆ, இனிப்பாரிக் கொண்டிருந்து நாட்கள் இளைப்பாரி கொண்டிரு, டேக் ரெஸ்ட், யூ வில் ரெஸ்ட். ஓகேவா? ரெஸ்ட் எடு. அப்புறம் நாட்களில் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றார். எழுந்திருப்பாய். பாத்தீங்கன்னா நீ போய் தூங்கு, ரெஸ்ட் எடு. அப்ப மரணத்தை என்ன பண்றாரு, ரெஸ்ட்டுக்கு, ஒரு தூக்கத்துக்கு வந்து இணையா வந்து கம்பேர் பண்றாங்க சொல்லி பாக்குறோம். தாவீதா இருக்கட்டும், தானியேலா இருக்கட்டும், அதே போலதான் இப்ப நம்ம இயேசு கிறிஸ்து சொல்றதா இருக்கட்டும். ஓகே, மரணம் சொல்றது ஒரு நித்திரை தான். ஓகே, மனுக்குள்ள எல்லாத்துக்குமே. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமே என்னது, மரணத்துல இருந்து நம்மள விடுதலை பண்ணதான். மரணத்தின் அதிகாரியாகி பிசாசனவரை தமது மரணத்தினாலே வென்று ஜீவகலம் காலமெல்லாம் அடிமைத்தனத்துல இருந்த நம்மள, மரண அடிமைத்தனத்துல இருந்த நம்மள மீட்கிறதுக்காக வந்தாராம். ஆதாமுக்கு நித்திய ஜீவன் கொடுத்திருந்தார் ஆரம்பத்துல தேவன். அந்த நித்திய ஜீவனை இழந்துட்டாரு ஆதாம். அது திருப்பி கொடுக்கதான் யார் வந்தா, மனுஷகுமாரன் வந்தாராம். அதனால்தான் நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். ஜீவன் இயேசு கிறிஸ்து மூலமா கிடைக்கும் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? என்னை இல்லாமல் பிதா இடத்துல வர முடியாது சொல்லி சொல்றாரு. சரி, அப்படி பார்க்கும்போது இங்க மரணம் சொல்றது வந்து ஒரு நித்திரை கம்பேர் பண்றாங்க. இப்ப சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, டெத் வந்து ஒரு ப்ராசஸ் ஆஃப் டீப் ஸ்லீப் தான் சொல்லுது. ஓகேவா? டெத் இஸ் நத்திங் பட் அஸ் டீப் ஸ்லீப். அங்க என்னதான் நம்ம வைட்டல் ஆர்கன்ஸ், நம்ம இதயம் வந்து படப்படன்னு அடிக்கிறதுல என்ன ஆகுது, அது அப்படியே ஸ்லோ ஆகுது. ஓகே, ரிதமே வந்து பாத்தீங்கன்னா கம்மியாயிடுது சொல்லி பாக்குறோம். நம்ம பாடியில இருக்கிற எல்லாமே வந்து ஸ்லோ ரெஸ்ட்டுக்கு வருது சொல்லி பாக்குறோம். நம்ம பிரெயின் ஆக்டிவிட்டி தான், முக்கியமா பிரெயின் ஆக்டிவிட்டி தான் என்ன ஆகுது, அது ஃபுல்லா ஷட் டவுன் ஆகுது. ஷட் டவுன் ஆயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குன்னு சொல்லி பாக்குறோம். அதனாலதான் நம்ம காலைல எந்திக்கும் போது என்ன பண்றோம், ஒரு ரீஸ்டார்ட் பண்ண மாதிரி ஒரு ஃப்ரெஷ் பிரெயினோட நம்ம என்ன பண்றோம், எந்திக்கிறோம் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அது அது இப்ப எப்படி வந்து தூக்கத்துல டீப் ஸ்லீப்ல வந்து நம்மளுக்கு அந்த 8 மணி நேரம் போறது எல்லாம் ஒரு 10 மணி நேரம் போறது வந்து நம்மளுக்கு தெரியாதோ, ஓகே, அதே போலதான் மரணத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு 2000 வருஷம் ஆனாலும் தெரியாது, ஒரு 10,000 வருஷம் ஆனாலும் தெரியாது, எத்தனை வருஷம் ஆனாலும் என்ன பண்ணாது தெரியாது சொல்லி பாக்குறோம். அவங்க ஒரு நித்திரையில இருக்காங்க.
ஒரு ஸ்லீப் மாதிரி டீப் ஸ்லீப்ல இருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். இதுதான் எங்க ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கு. வேணா அது படிக்கலாம் அந்த வசனத்தை. 13 தான் நம்ம எடுத்தோம். இதுல பாருங்க ஸ்லீப்னு போட்டிருக்கா. இதை வந்து எங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 2:21 அதே வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 2:21 2. அங்க என்ன நடக்குது? அங்க ஆபரேஷன் நடக்குது. படி. 22 21 சாரி என்ன போட்டிருக்கு பாத்தீங்கன்னா, so the Lord God cursed the man to fall into deep sleep. ஓகே, டீப் ஸ்லீப்ல இருந்ததுனால தான் ஆபரேஷன் பண்ணி உள்ள இருக்க விலா எலும்பை வந்து தேவனால என்ன பண்ண முடியுது, எடுக்க முடியுது. he took one of the man's rib ஆபரேஷன். ஓகே, while he was sleeping. ஓகே, அப்ப டீப் ஸ்லீப்ல இருக்கவங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாதான். அந்த மாதிரி வந்து மைண்ட் வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு இன்ஆக்டிவ் ஸ்டேட்ல போயிடுச்சு. ஓகே, அந்த மாதிரி தான் காட் என்ன பண்ணிருக்காருன்னா ஆரம்பத்துல வந்து அந்த ஸ்லீப் கொண்டு போயிருக்காரு சொல்லி போகிறோம். இதுதான் வந்து நம்ம சங்கீதத்துல இருந்து நம்ம பார்த்தோம் அந்த வசனத்தோட இங்க டு ஸ்லீப். இது எபிரேய வார்த்தை பாத்தீங்கன்னா யஷான் சொல்றதுதான். யஷான் சொல்றதுதான் எபிரேய வார்த்தை. ஓகே, இதுதான் வந்து யோக்கோபு வந்து கனவு கண்டதா இருக்கட்டும், அதே போல யோசேப்பா இருக்கட்டும், எல்லாம் இதுல வரும்போது ஸ்லீப்ல இருக்கும்போது கனவு கண்டது அது எல்லாமே இந்த வார்த்தை தான் வருது சொல்லி பார்க்கிறோம். சரி, இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, மரணம் சொல்றது ஒரு நித்திரையா இருக்கு. அது நித்திரை சொல்லும் போது ஒரு டீப் ஸ்லீப்பா இருக்கு. மரணத்துல இருக்கவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்க ஒரு டீப் ஸ்லீப்ல மைண்ட் இன்ஆக்டிவா இருக்கிற ஸ்டேட்ல இருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அப்படி இருக்கும்போது ஒரு ஆத்மா சாகுமா? அடுத்த கேள்வி, ஆத்மானா என்னது? அது நம்மளோட நம்முடைய மனது. ஓகே, சரி, அந்த கேள்விக்கு நம்ம வரலாம். ஃபர்ஸ்ட் ஆத்மா சாகுமா, மரிக்குமா? இல்ல, மரிக்காது. சாமுவேல்? ஆத்மா சாகாது. சாகாது. ஓகே, பார்க்கலாம். பைபிள் நான் சொல்லிட்டு எசேக்கியல் 18:20. எசேக்கியேல் 18:20. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். போதும். குமாரன் தகப்பனுடைய பழியை ஏத்துக்க மாட்டோம் சொல்லி சொல்றாங்க. பாவம் செய்யற ஆத்மா சாகும். சாகும். என்னப்பா இது? பாவம் செய்யற அதையும் வந்து ஒரு ஓகே, அப்போ என்னது டைரக்டா வசனம் சொல்லுது, பாவம் செய்யற ஆத்மா சாகும். ஓகே, இதே மாதிரி பாத்தீங்கன்னா தன் சகோதரனோட ஆத்மா சாகாதபடிக்கு ஒருத்தனாலே வந்து அதை காப்பாற்ற முடியாது சொல்லி போட்டிருக்கு. ஓகே, அந்த வசனம் எங்க இருக்குன்னா சங்கீதத்துல இருக்கு. சங்கீதம் 46 நினைக்கிறேன். ஆஹ் 46. No one can save his brother's soul. 49 சாரி 49. ஒருவனும் தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்ம மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது. அது எதை பத்தி பேசி முடியாது சொல்லி பாக்குறோம். எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? ஆத்மாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆத்ம மீட்பு அதிகமா இருக்கு. ஓகே, அவன் அழியாதபடிக்கு ஆத்மாவை காப்பாத்த முடியாது சொல்லி பாக்குறோம். ஆத்மா அப்பனா என்ன ஆகுதான்? சாவுதான். பைபிள் சொல்லுது பாவம் செய்யற ஆத்மா சாகுமா. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் உங்ககிட்ட அடுத்த கொஸ்டின் வரதுக்கு முன்னாடி இந்த வசனமும் படிச்சிருங்க. எதுனா அப்போஸ்தலர் சங்கீதம் 22:29. சங்கீதம் 22
29. பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவர்களுக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடி அதை காக்க கூடாதே. ஒருவனும் தன் ஆத்மா அழியாதபடி அதை காக்க கூடாதே சொல்லி பாக்குறோம். தன் ஆத்மா அழியாதபடிக்கு, ஆத்மா சாகாதபடிக்கு காக்க முடியாது சொல்லி பாக்குறோம். இதே போல அப்போஸ்தலர் 3:23. அப்போஸ்தலர் 3:23. அந்த தீர்க்கதரிசியின் சொற்கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடி நிர்மூலமாக்கப்படுவான் என்றார். சோ சொற்கேளாத எவனோ அவன் நிர்மூலமாக்கப்படுவான்னு சொல்லி போட்டிருக்கு. அது இங்க இங்கிலீஷ்ல பார்த்தோன்னா and it shall be that every soul who will not hear the prophet shall be utterly destroyed from among the people சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? எவ்ரி சோல். ஸோ அப்போ இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். எசேக்கியேல் நம்ம பார்த்தோம் டைரக்டாவே இருக்கு, பாவம் செய்யற ஆத்மா சாகும்னு சொல்லிட்டு. பாவம் செய்யாத ஆத்மா ஏதாவது இருக்கா உலகத்துல? அப்படி இல்ல, நம்ம தான் பிறப்பே பாவத்தோட தானே இருக்கு. ஓகே, நம்ம பிறக்கும் போதே பாவத்தோட ஆத்மா இருக்கு. மிருகத்தோட ஆத்மா அது ஆல்ரெடி ஆதாம் ஏவாள் தப்பு செய்யறதுக்கு முன்னாடி செத்துட்டு தான் இருக்கு. தேவன் நித்திய ஜீவனை வந்து மனுஷனுக்கு மட்டும் தான் கொடுத்தாரு, தவிர மிருகத்துக்கு கொடுக்கல. அப்படி ஆதாம் மிருகத்துக்கு கொடுத்தாருன்னா ஏசு கிறிஸ்து அவங்களையும் காப்பாற்றணும். ஆதாமுக்குள் மிருகவும் அழியறது போல ஓகே, கிறிஸ்து வந்து அவங்களையும் அதுக்கும் உயிர்த்தலும். நித்திய ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா விசுவாசிக்கிற என்னது யாரெல்லாம் கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். மிருகம் அது வந்து நம்மளை காட்டுல கீழே தான் படைக்கப்பட்டது. நம்ம தான் ரூலர், ஆளுகை செய்யற மக்களா, தேவ சாயல படைக்கப்பட்ட மக்களா இருக்கிறோம். ஓகேவா? சரி, அப்படி இருக்கும்போது இங்க பாவம் செய்யற ஆத்மா சாகும் சொல்லி பாக்குறோம். பாவம் செய்யாத ஆத்மா எதுவுமே கிடையாது, மனுஷங்க எல்லாரும் பாவிகள் சொல்லி பாக்குறோம். அதனாலதான் எல்லாருமே சாவரம் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இப்ப ஆத்மானா என்னது? அடுத்தபடியா அடுத்த கேள்விதான் என்ன பண்ணணும்னா நம்மள வந்து தெளிவில் கொண்டு வரும். அதான் கேள்வி ஞானம் வந்து நம்மள சொல்லுங்கப்பா. ஆத்மானா மனது, அறிவு, சித்தம், உணர்ச்சி எல்லாமே மனதுல தான். உணர்ச்சி நம்ம இருதயம் அப்படி சொல்றாங்க. ஓகே, சித்தம், அறிவு எல்லாமே ஆத்மா. சரி, நம்ம வேணா டைரக்டா வசனம் மூலமா பார்க்கலாம். நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னதுன்னா இன்னர் பீயிங் நமக்குள்ள இருக்கு. நம்ம மனது, நம்ம சாம்பிள் சொன்ன மாதிரி அறிவு, சித்தம் இதெல்லாம் தான் சொல்லி சொல்றாங்க நிறைய பேர். நான் பைபிள் என்ன சொல்லி பார்க்கலாம். ஆத்மாக்கு ரத்தம் இருக்கா சொல்லி ஃபர்ஸ்ட் கேள்வின்னு கேட்கிறேன். ஆத்மாக்கு ரத்தம் இருக்கு சொல்லி சொல்லுது பைபிள். ஃபார் எக்ஸாம்பிள் எரேமியா 2:34. எரேமியா 2:34. ஆத்மாக்கு ரத்தம் இருக்குப்பா. ஆமா. உன் வஸ்திர ஓரங்களிலும் குற்றமில்லாத 7 ஆத்துமாக்களின் ரத்தம் காணப்படுகிறது. அதை தூண்டி தேடுகிறதினால் அல்ல. என்ன சொல்றாங்க? ஆத்மாக்கு ரத்தம் இருக்கு சொல்லி சொல்றாங்க. கரெக்டா? பைபிள் என்ன சொல்லுது? ஆத்மாக்கு ரத்தம் இருக்குன்னு சொல்லுது. அதுவும் ஏழையான ஆத்மா அது. ஓகே, பணம் இல்ல அது கிட்ட, காசு வர இல்ல அந்த ஆத்மா கிட்ட. ஓகே, அதோட ரத்தம் வந்து காணப்படுதான். ஓகே, அப்ப ஆத்மாக்கு ரத்தம் இருக்கு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு. ரெண்டாவது விஷயம், ஆத்மா வந்து தொட முடியுமா? ஆத்மாவை தொட முடியுமா? தொடலாமா? ஏன்னா இயேசு கிறிஸ்து திரும்ப அவர் வரப்போ ஒரு ஆத்மா மாமிசக்குரிய ஆத்மா தானே அந்த, அப்ப அவரை தொட முடிஞ்சது இல்ல. ஓகே, ஆவிக்குரிய சரீரத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? சரீரம் நான் சொல்ல வரல, அது சரீரம், பாடி பத்தி நம்ம நெக்ஸ்ட் வரலாம். ஆத்மா பத்தி கேக்குறேன். ஆத்மா சொன்னது சாமுவேல் என்ன சொன்னாருன்னா இருதயம் உள்ள இருக்கிறது சொல்லிட்டு. ஓகேவா? நம்ம உள்ளாந்த ஒரு மனிதன் செத்து போயிட்ட பிறகு ஆத்மா அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? அப்போ வந்து அந்த ஆத்மாக்கு ரத்தம் இருக்க சொல்லி பார்த்தோம். இப்ப ஆத்மாவை தொட முடியுமா பார்க்கும்போது படிங்க யோசுவா 11:11.
11, 11. யோசுவா 11, 13. அதிலிருந்த நரஜீவன்களை எல்லாம் பட்டய கருக்கினால் வெட்டி சங்காரம் பண்ணினார்கள். சுவாசம் உள்ளது ஒன்றும் மீதியானதில்லை. ஆத்சோரையோ அக்கினியால் சுட்டெரித்தான். நரஜீவன் சொல்லும்போது அந்த இடத்துல ஆத்மா தான் வருது. ஓகேவா, இங்க எக்ஸாம்பிள் இதுல பார்க்கலாம். எங்க இது ஜோஷுவா 11, 11. And they struck all the people who were in it with the edge of the sword. ஓகே, இங்க பீப்புள் சொல்லி போட்டாங்க. ஓகேவா, இதை நான் வந்து இதுல நான் போறேன். இதுனா ஜோஷுவா 11, 11ல போறேன். 11, 11. இது வந்து நிறைய நம்ம வந்து கிரேக்க வார்த்தை எபிரேய வார்த்தை போக வேண்டியது இருக்கும். ஓகேவா, இப்போ நான் டைரக்டா கிரேக்க வார்த்தை போறேன். 11, 11ல புயல். இல்ல நம்ம முன்னாடி பார்த்தது எரேமியால பார்த்தோம்ல. எரேமியால எங்க இருக்கு? எரேமியா 2:34. 2:34. இன்னசென்ட் புவர். என்னப்பா இங்க ஆத்மாவே காணும்? பழைய பாடல ஆத்மாவே இல்ல போல இருக்கு. ஸோ என்ன நடக்குது இங்க? இங்க நம்ம 18, 20 படிச்சோம். ஓகேவா, அதுக்கு நம்ம போலாம். எசேக்கியேல் 18, 20. 18, 20. பாவம் செய்கிற ஆத்மாவும் சாகும். இந்த சோல் இங்க இருக்கு, சோல். ஓகேவா, இது டிரான்ஸ்லேஷன்ல காமிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இது பேர் வந்து நிஃபிஷ் சொல்லி பார்க்குறோம். ஓகே, சோல் இதுதான் வந்து எபிரேய பாஷையில வந்து நிஃபிஷ் சொல்லி பார்க்குறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஆத்மானா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகேவா, ஆத்மா வேற எதுவும் கிடையாது, உயிருள்ள ஜீவிக்கிற மனுஷன் தான் ஆத்மாவே. அது ஆத்மா எப்படி உருவாகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஆத்மா காட் எப்படி வந்து அதை உருவாக்குறாரு சொல்லி நம்ம பார்க்கலாம். படிங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இங்கேயே பார்த்தீங்கன்னா நிஃபிஷ் வருதா? இதுலயே ஆதி 1:20, 1:21, 1:22, 24, 30, 27 இது எல்லாமே ஆத்மா வருது. இப்போ எப்படி ஆத்மா உருவாகுது சொல்லி பார்க்கலாம். ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். என்ன போட்டிருக்கு? மண்ணுல இருந்து சரீரம் வருதான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, அவனுக்கு வந்து சுவாசத்தை ஊதுறாரு, மூச்சு காத்த ஆக்சிஜனை ஊதுறாரு. ஓகே, நாசியிலே ஊதுறாரு. அவன் 2 சேரும் போது என்ன ஆகுது? அவன் ஒரு ஆத்மா வரான், ஒரு லிவிங் பீயிங் ஆகிறான். ஆத்மா சொல்றது என்னது? ஒரு லிவிங் ஆக்டிவ் லைவ்லி ஒரு பீயிங். அதான் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா லிவிங் பீயிங் சொல்லி போட்டிருக்காங்க. மிருகத்துக்கு ஆத்மா இருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கு இருக்கு. வேணா அது கூட நம்ம பார்க்கலாம். இங்கேயே நம்ம பார்த்தோமே, எங்க பார்த்தோம்னா 1:20 படிங்க. ஆதியாகமம் 1:20. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துகளை பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவுகளை பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஓகேவா, இங்க பாத்தீங்கன்னா ஜெனிசஸ் 1:20 அது நம்ம போய் கிரேக்க இதுல போய் நம்ம பார்த்தோம்னா, சரி எபிரேய இதுல போய் பார்த்தோம்னா இங்க என்ன போட்டிருக்கு? லிவிங் கிரீச்சர்ஸ் சொல்லி போட்டிருக்கு. கிரீச்சர்
சொல்றது ஸ்வாமிங். ஓகே, அது நீந்திக்கிற மீன்கள் சொல்லி பார்க்குறோம். இங்க லிவிங் சொல்ற இடத்துல என்ன வருது? நெஃபிஷ் சொல்ற வார்த்தை வருது. நெஃபிஷ்க்கு வார்த்தைக்கு அர்த்தம் என்னது? சோல். சோல் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? எங்க நம்ம பார்க்கறது இது? ஆதியாகமம் 1:20. அப்போ மீன்களா இருக்கட்டும், அடுத்த வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய மீன்கள், பறவைகள், அதெல்லாம் வந்து கூட பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து லிவிங் வருதோ, சீ கிரீச்சர்ஸ் சொல்றது வந்து கடல்ல இருக்கிற செர்பன்ஸ், டிராகன்ஸ், மான்ஸ்டர்ஸ் அதெல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, லிவிங் கிரீச்சர்ஸ், லிவிங் சொல்லி வர இடத்துல கிளிக் பண்றேன். அலைவ் என்னப்பா இது இங்க வர மாட்டேது? அக்கார்டிங் டு த கைண்ட் இங்கதான் இப்ப பார்த்தோமே 21ல லிவிங் கிரீச்சர்ஸ் தான் இருக்கு. லிவிங் திங்ஸ் நிஃபிஷ் திங்ஸ்ல இருக்கு. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா சோல், நிஃபிஷ். ஓகேவா? சோல் சொல்லி பாக்குறோம். எங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா அது கீழே லிவிங் திங்னு இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நெஃபிஷ் சொல்ற வார்த்தை எங்க? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிஃபிஷ் சொல்ற வார்த்தை தான் சோல் சொல்லி பாக்குறோம். இங்க ஊரும் பிராணிகள் இப்ப 24ல நம்ம பார்த்தோம். ஆதியாகமம் 1:24. இதுலயே நான் நெக்ஸ்ட் போறேன். 24 பாத்தீங்கன்னா இங்கேயே வந்து லிவிங் கிரீச்சர்ஸ், இங்க லிவிங் சொல்ற வார்த்தையை நான் போடுறேன். இது கிளே, அந்த கிரீச்சர் வர இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் சோல் சொல்லி பார்க்குறோம். அதுக்கு அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா லிவிங் கிரீச்சர்ஸ்க்கான அர்த்தம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு உயிருள்ள ஜீவி. ஓகே, கிரீச்சர் ஒரு பிராணி, அதுதான் வந்து சோல். ஆத்மா சொல்றது என்னதுன்னா ஆவி அப்புறம் சரீரம் ரெண்டு சேரும் தான் என்ன ஆகுது? அது ஒரு உயிருள்ள ஒரு பிராணி ஆகுது சொல்லி பார்க்குறோம். சரீரம் பிளஸ் ஆவி, மூச்சு காத்து ரெண்டு சேரும்போது ஒரு உயிருள்ள பிராணி ஆகுது சொல்லி பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது உலகத்துல ஏகப்பட்ட மிருகங்கள் சாவுது. அப்ப ஏகப்பட்ட ஆத்மாக்கள் என்ன ஆகணும்? உலகத்துல சுத்திட்டு இருக்கணும், பிரிஞ்சிட்டு இருக்கணும். கோடி கோடி. ஒரு எறும்பு இருக்கட்டும், எறும்புக்கு சரீரம் இருக்கு. ஓகே, அதுக்கு என்ன இருக்கு? மூச்சு காத்து இருக்கு. சேரும்போது ஆத்மா. அப்படித்தானே? ஏன்னா காட் என்ன சொல்றேன்னா எல்லாத்துக்குமே அந்த லிவிங் சோல், லிவிங் பீயிங் அதுதான். அப்படி பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே வந்து ஆத்மா இருக்கு. ஓகேவா? அப்ப செத்து போனோம்னா அதுக்கு என்ன ஆகும் சொல்லி நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது இருக்கு. ஆத்மா எங்க போகுது? இப்ப நம்ம உயிரோட எப்படி காடை வந்து ஆத்மா உருவாக்குறா சொல்லி பார்த்தோம். என்ன இருக்கு? பாடி பிளஸ் மூச்சு காத்து கொடுக்கும்போது என்ன ஆகுதான்? பாடி பிளஸ் மூச்சு காத்து இந்த ரெண்டு தான் சேரும்போது என்ன ஆகுது? ஒரு லிவிங் பீயிங் ஆகுது, ஒரு ஆத்மா ஆகுது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்போ அந்த ஆத்மாவில் என்ன பண்ண முடியும்னா இங்க நடக்க முடியும், ஓட முடியும், சாப்பிட முடியும். அது அடிச்சா வந்து வலிக்கும், குத்துனா வந்து ரத்தம் வரும். ஓகே, எல்லாமே நடக்குது சொல்லி பார்க்குறோம். அப்போ உயிருள்ள ஒரு மனுஷன் தான் என்ன சொல்றாங்க? ஒரு ஆத்மா சொல்றாங்க. அதே போல இந்த லிவிங் கிரீச்சர்ஸ்னா என்னது? மீனா இருக்கட்டும், பறவையா இருக்கட்டும், இல்லைன்னா ஊரும் பிராணிகளா இருக்கட்டும், அப்புறம் அந்த மிருகங்களா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து எந்தவித ஓகே காரியங்கள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னது? லிவிங் கிரீச்சர்ஸா இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆத்மா சொல்லி சொல்றாங்க. ஓகே, மரங்கள்லாம் சொல்ல பைபிள்ல ஒன்லி விச் மூவ்ஸ் அலாங் த கிரவுண்ட், மூவ்ஸ் அலாங் த சீ அந்த ஏர் சொல்லி பார்க்குறோம். இதெல்லாம் தான் வந்து ஆத்மா சொல்றாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, பைபிள்ல. இப்போ வந்து நம்ம இன்னொரு கேள்வி என்னதுன்னா ஆத்மா எப்படி இது உருவாகுது சொல்லி பார்த்தோம். அப்போ உயிருள்ள ஒரு பிராணி தான் வந்து ஆத்மா சொல்லி பார்க்குறோம். அப்போ செத்து போகும்போது என்ன ஆகுது? ஆத்மா எங்க போகுது சொல்றத நம்ம வசனம் மூலமா பார்க்கலாம். அதுக்கு வசனம் வந்து பாத்தீங்கன்னா ஆதியாகமம் பிரசங்கி 12:7. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாயத்திலே நினை. திரும்பி படிங்க, இதை யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாயத்திலே நினை. சரி, நம்ம என்ன பார்த்தோம்? 3 காரியம் பார்த்தோம். பாடி பிளஸ் ஸ்பிரிட் ரெண்டு சேர்ந்ததுன்னா என்ன ஆகுது? ஒரு உயிருள்ள ஒரு மனுஷன் வரான், இல்லைன்னா உயிருள்ள ஒரு மீன் வருது, உயிருள்ள ஒரு பறவை வருது, இல்லைன்னா ஊரும் பிராணிகளா இருக்கட்டும், மிருகங்களா இருக்கட்டும், அனிமல்ஸா இருக்கட்டும், எது வேணா வருது. யானை வருது,
புலி வருது, எறும்பு வருது, எது வேணா வருது. ஓகே, உயிருள்ள நடமாடுகிற ஒரு பிராணிகள் தான் ஆத்மா சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது செத்து போயிட்ட பிறகு அந்த ஆத்மா எங்க போகுது? இங்க பாத்தீங்கன்னா இங்க படிக்கும்போது இங்க ஆத்மா எங்க இருக்கு? மண்ணுல ஆத்மா மண்ணுக்கு சொல்லி போகுது. ஒண்ணுமே மண்ணுக்கு போறது சரீரம் போகுது, ஆத்மாவே இல்லை இங்க. ஆத்மாவே இல்ல. அப்ப பைபிள் சொல்றது என்னதுன்னா, ஆத்மா சொல்றது வேற யாரும் இல்ல, உயிருள்ள ஒரு மனுஷன் தான் ஆத்மா. Okay. ஓகே, உயிருள்ள ஒரு பிராணி தான் ஆத்மா. 1+1 என்னது? சரீரம் பிளஸ் ஆவி, இது சேர்ந்தாதான் ஒரு உயிருள்ள ஒரு பிராணி ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபேன் இருக்கு. ஓகே, அந்த ஃபேன் வந்து ஒரு பாடி வச்சுக்கோங்க, அதனால கரண்ட் நீங்க பாஸ் பண்றீங்க, அப்ப என்ன ஆகுது? அதோட வேலையை செய்யுது. That's it. ஓகே, அதோட ஆக்டிவா இருக்கு. அப்போ இந்த ஃபேன் வந்து இருக்குப்பா, ஒர்க் ஆயிட்டு இருக்குப்பா சொல்லி சொல்லுவீங்க. இப்போ நீங்க கரண்ட் பாஸ் பண்றீங்க, ஆனா ஒர்க் ஆகல, அப்ப என்ன சொல்லுவீங்க? Fan போயிடுச்சு. ஃபேன் போயிடுச்சு, செத்து போயிடுச்சு, அவ்வளவுதான். ஓகே, அந்த மாதிரிதான் பாடி என்ன ஆகுதுன்னா, இது ரெண்டும் ஏதாவது ஒண்ணு ப்ராப்ளம் ஆகும்போது என்ன ஆகுது? மூச்சு காத்து சரியா வரல, கரண்ட் சரியா இல்லைன்னா ஃபேன் ஓடாது. ஓகே, அதே மாதிரி பாடி, ஃபேன் சரியா இல்லைன்னா ஃபேன் ஓடாது. இப்ப ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகும்போது அந்த ஆக்டிவே நின்றுது, அந்த லைவ்லி ஆக்டிவே நின்றுது சொல்லி பாக்குறோம். இதுதான் ஆத்மா. ஆத்மா சொல்றது ஒரு லைவ்லி ஆக்டிவிட்டி, ஒரு லிவிங். அதனாலதான் என்னதுன்னா உயிருள்ள ஒரு பிராணி. ஓகே, ஜீவ ஆத்மா, ஜீவன் இருக்கிற ஒரு ஆள், ஜீவன் இருக்கிற ஒரு பிராணிகள், ஜீவன் இருக்கிற என்னது, ஒரு எறும்பா இருக்கட்டும், ஒரு பறவையா இருக்கட்டும், ஒரு மீனா இருக்கட்டும், எல்லாமே ஜீவன் இருக்கிறது எல்லாமே என்னது? ஆத்மாவை சொல்லி சொல்றாங்க பைபிள்ல. ஏன்னா பாடியே இருக்கிறதுக்கு அதுக்கு மூச்சு காத்த இருக்கு. ஓகே, இது ரெண்டு சேருமே தான் ஆத்மா. அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா சரீரமும் அந்த பாடியும் பிரியம் எது என்ன ஆகுது? சரி, சரீரமும் அந்த ஆவியும் பிரியம் எது என்ன ஆகுது? அந்த ஆத்மா சொல்றது ஒண்ணுமே இல்லாம போயிடுது. ஓகே, சரி, இப்போ ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வியோட நம்ம முடிக்கலாம், டைம் ஆயிடுச்சு வேற. என்ன கேள்வினா, ஏன் வந்து உலகத்துல வந்து ஆத்மா சாகாது, ஆத்மா சாகாது சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க? ஏன் இந்த வந்து பைபிள் இவ்வளவு தெளிவா இருக்கும்போது, வசனங்கள் இவ்வளவு தெளிவா போட்டிருக்கும்போது, எந்தவித குழப்பமும் இல்லாதபோது, ஏன் வந்து உலகத்துல நம்ம கிறிஸ்தவ மட்டும் கிடையாது, முஸ்லீமா இருக்கட்டும், ஹிந்துவா இருக்கட்டும், புத்திசமா இருக்கட்டும், ஜெயினிசமா இருக்கட்டும், எல்லா எல்லா எல்லாருமே என்னதுன்னா ஆத்மா சாகாது. இந்த பேய் படம் எடுக்கிறது, எத்தனை பேய் படம் வருது இப்ப ட்ரெண்டே வந்து பாத்தீங்கன்னா, அதுதான் வந்து பயங்கர ட்ரெண்டா இருக்கு. ஏ, ஆத்மா சாகல, இந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பூந்துருது, ஒரு முனியாண்டிய வந்தான் பூந்துக்கிட்டான், காஞ்சனா வந்தது, அந்த மாதிரி ஏகப்பட்ட பேச்சு போயிட்டு இருக்கு சொல்லி பாக்குறோம். ஏன் இந்த மாதிரி மக்கள் மத்தியில இந்த அசத்தியம் வந்து இருக்கு? செத்து போனவங்க செத்து போன நிலைமையில இருக்காங்க, அவங்களுக்கு ஆத்மா ஒண்ணு கிடையாது, அதுதான் முடிஞ்சிச்சு. இந்த பூமியில இருந்து என்ன இருக்கு? மரணம் சொல்றது, அதான் கம்ப்ளீட் கட் ஆஃப். ஓகே, இப்ப எல்லாரும் நித்திரையில இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க. நித்திரை இருக்கும்போது ஒண்ணுமே தெரியாது. எப்படி ஆதாமுக்கு நித்திரையில இருக்கும்போது ஆபரேஷன் பண்ணும்போது தெரிஞ்சதா ஏதாவது? ஓகே, விழா எலும்பு எடுக்கும்போது ஒண்ணும் தெரியல. அப்ப அவர் காத்தா சொல்றாரு, உன் எலும்புல தான்ப்பா எடுத்த சொன்ன உடனே அவர் சொல்றாரு, ஓ, என் எலும்பிட்டு எலும்பா, என்னோட சரீரத்து சரீரமா, நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான், ஆதாம். அப்ப பாத்தீங்கன்னா, அப்ப ஏன் வந்து இந்த உலகத்துல வந்து இந்த தீமையான இந்த அசத்தியம் வந்து இருக்கு, ஆத்மா சாகாது சொல்லிட்டு? உங்களுக்கு ஏதாவது க்ளூ இருக்கா, ஐடியா இருக்கா? சரி, இதுக்கு நான் சொல்றேன், நானே சொல்லிடுறேன், ரொம்ப டைம் வேணாம் சொல்லிட்டு. ஆதியாகமம், ஜெனிசஸ் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அதான் ரீசனே. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்க சாகவே சாவதில்லை, நீங்க சாவவே மாட்டீங்கப்பா, உங்க ஆத்மா எப்பயுமே வாழ்ந்துட்டே இருக்கும், நீங்க சாவவே மாட்டீங்க. தேவன் என்ன சொன்னார்? நீ சாகவே சாவாய். தேவன் சொன்னது பாருங்களேன், என்னதுன்னா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆனாலும் உண்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். சாகவே சாவாய், certainly die, you will surely die, நீ செத்து போயிடுவ சொல்லி சொல்றாரு. சாத்தான் என்ன சொல்றான்? சாகவே சாவதில்லை. யூ certainly, பாருங்க சொல்ல வார்த்தை பாருங்க, சாகவே சாவதில்லை, அப்படியே எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். தேவன் சொன்னதுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். இதுதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? யோவான் 8, சர்ப்பம் வந்து பொய்க்கு தேவன், பொய்யும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். 8:44 பாத்தீங்கன்னா, you belong to your father devil who was carrying out his father's desire. Okay, he's a murderer from the beginning, not holding on to truth, for there is no truth in him. When he lies, he speaks his native language. பொய். Okay, for he is a liar and the father of the lies. Okay, என்ன பண்ண? எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்.
சர்டன்லி டை சொன்னார் காடு, சர்டன்லி நாட் டை சொல்லி சொல்றான். அந்த பொய்ய இந்நாள் வரைக்கும் என்ன பண்றான் இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசனவன் மனுஷங்க மத்தியில வந்து விதைச்சிட்டு இருக்கா சொல்லி பாக்குறோம். ஆத்மா சாகாது, செத்து போனவங்க உயிரோட தான் இருக்காங்க, அவங்க ஆத்மா வந்து சாந்தி அடையாது, நீ ஏதாவது பண்ணணும், பிராயசித்தம் பண்ணணும், இது வேண்டணும் அது வேண்டணும் சொல்லிட்டு ஏகப்பட்ட பொய்ய வந்து என்ன பண்றான். இஸ்ரேல் மக்கள் டைம்லயும் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களே கெடுத்துட்டு இருந்தானா. என்னதுன்னா பிள்ளைகள் எல்லாம் பலி கொடுத்தாங்க. ஓகே, இன்னும் பள்ளத்தாக்குல. சோ அவங்க தேவன் என்ன சொல்றாருன்னு சபிக்கிறாரு. உங்க கிட்ட வந்து அஞ்சனக்காரங்க இருக்கக்கூடாது, உங்க கிட்ட வந்து குறி சொல்றவங்க இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஆத்மா சொல்லிட்டு ஆவி கிட்ட பேசுறவங்களா இருக்கக்கூடாது சொல்லி சொல்றாரு. ஏன் சொல்றாரு? இது பொய். அதனால தேவன் வந்து அவ்வளவு கண்டிக்கிறாரு. அப்படி இருந்தும் என்ன பண்றாங்க, சவுலே என்ன பண்றாரு, அஞ்சனக்கார ஸ்திரீ கிட்ட போறாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அதெல்லாம் நான் பார்க்க போறோம் பாடத்துல. பாத்தீங்கன்னா அந்த பொய்ய வந்து சாத்தான் பொய் சொல்லி 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 அது உண்மையா மாத்திட்டு இருக்கான். அப்போ நம்ம பைபிள் இவ்வளவு தெளிவா இருந்தாலும், வசனங்கள் இவ்வளவு கிளியரா இருந்தாலும், மக்கள் என்ன பண்றாங்க, அந்த கண்கள் மறைக்கப்பட்டு இந்த பொய்யை தான் என்ன பண்றாங்க, சாத்தான் சொன்ன பொய்ய நம்பிட்டு இருக்கான்னு சொல்லி பாக்குறோம். தேவன் இவ்வளவு ஷார்ப்பா சொன்னாலும், மறிச்சிருவப்பா நீங்கன்னு சொல்லி சொன்னாலும் மறிக்க மாட்டாய் சொல்ற அந்த வசனத்தை தான், காரியத்தை தான் என்ன பண்றாங்க மக்கள் எல்லாருக்குமே என்ன இருக்கு, ஒரு மனதுல வந்து பதிந்ததா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே, ஆத்மா சொல்ற அதுல இப்ப இதுல இருந்து நம்ம என்ன பாக்குறோம்னா, ஆத்மா சொல்றது வேற யாரும் இல்ல, உயிருள்ள வாழ்ற நம்ம மனுஷங்க தான், நம்ம தான் ஆத்மா. இப்ப நான் செத்து போயிட்டேன்னா கூட என் சரீரம் மண்ணுக்கு போயிடும், என் மூச்சு காத்து எங்க போயிடும், தேவனுக்கு போயிடும். அவள்தான் முடிஞ்சிச்சு. இந்த ஆத்மா சொல்றது என்ன இல்ல, ஒண்ணு கிடையாது. சீசேஷன் ஆஃப் லைஃப், அதுதான் முடிஞ்சிச்சு. திருப்பியும் காட் உயிர் தெழும்போது இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில என்ன பண்றாரு, இந்த சரீரத்தை உயிர் தெழுப்புறாரு. அவரோட ஆவியை கொடுத்து தெளிவும்போது நான் என்ன பண்றேன், திருப்பியும் நான் ஜீவனுள்ள ஒரு மனுஷன் ஆயிடுறேன். எப்படி வந்து நான் அந்த போனை ரீசார்ஜ் பண்ணோன்னு செத்து போன போன் ஆயிடுது, போன் இஸ் டெட் சொல்றது வந்து ரீசார்ஜ் ஆனவொன்னு என்ன ஆகுது, திருப்பி உயிர் வந்துருதோ, அதே போல எனக்கு என்ன வந்துருது, ஜீவன் கொடுத்த உடனே, இந்த ஆவி கொடுத்த உடனே நானும் ஒரு உயிருள்ள மனுஷன் ஆயிடுறான். அப்ப எனக்குலாம் என்ன இருக்கு, நான் யோசிக்கிறேன், சிந்திக்கிறேன், நான் துதிக்க முடியும், என்னால பிரைஸ் பண்ண முடியும் தேவனை, நான் வந்து கோவப்பட முடியும். ஏன்னா செத்து போனவங்களுக்கு என்ன இல்ல, பகை இல்ல, கோவம் இல்ல, விரோதம் இல்ல, எதுவுமே பண்ண முடியாது அவங்களால. உங்களை துதியார்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு ஜீவனுள்ள மனுஷனா இருக்கும்போது அந்த என்ன பண்றேன், நான் எல்லா காரியம் செய்ய முடியும்னு சொல்லி போகிறோம். அதுதான் ஆத்மா. சோ இதோட நம்ம முடிக்கலாம். ஏதாவது கேள்விகள் இருக்கா, கொஸ்டின்ஸ் இருக்கா? சாமுவேல், 2ஆம் வசனத்துல பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்துன்னு சொல்லியிருக்கு. இதை படிக்கலாம். இதுப்பா 3 யோவானா, 3 யோவான் 2ஆம் வசனம். 3 John 2ஆம் வசனம். Dear friend, I pray that you may enjoy good health and that all may go well with you, even as your soul is getting along well. Soul is getting along well னா என்னது? இங்க என்ன சொல்ல வராரு? It gives me great joy when some believers came and testify about your faith to the truth, telling how you continue to walk in it. நீங்க நல்லபடியா இந்த கான்டெக்ஸ்ட் படி படிக்கும்போது என்ன சொல்றாரு, to my dear friend Gaius, whom I love in truth, dear friend, I pray that you may enjoy good health. நல்ல ஒரு சௌக்கியமா, உடல் சுகமா இருங்க சொல்லி சொல்றாரு. that all may go well with you. எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்கணும், நல்லபடியா நடக்கணும்னு சொல்லுன்னு நினைக்கிறேன். even as your soul is getting along well. உன் ஆத்மா கூட என்ன இருக்கணும், முழுமையா வந்து நீ நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் சொல்லி சொல்றாரு. ஸோ இதுல வந்து ஆத்மா வாழணும் சொல்லி சொல்றாரா, இல்லைன்னா வந்து என்ன சொல்ல வராரு? ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கணும். ஆத்மா வாழ்வது போல, ஆத்மா வாழ்வது போல. நீங்க வேற ஏதாவது டிரான்ஸ்லேஷன் தான் படிங்க, திருவிலியத்துல படிங்க, திருவிலியம். Iowan 3 Iowan 1-2. அங்கிள் படிக்கிறேன். படிங்க.
எனது அன்பான நண்பனே, உனது ஆன்மா நலமாய் இருக்கும் வண்ணம் ஒவ்வொரு வகையிலும் நீ நலமாய் இருக்க வேண்டும் என நான் பிரார்த்திக்கிறேன். அப்ப என்ன சொல்ல வராங்க? எல்லா விஷயத்திலயும் நீ நலமா இருக்கணும். எப்படி நீ நல்லா இருக்கலையோ அதே மாதிரி உன் சரௌண்டிங்ஸோ உன்னை சுத்தி இருக்குது. அது மீன் பண்றாங்களா? அதான் அந்த கான்டெக்ட் சொல்ல வராங்க. இங்கிலீஷ்ல அப்படிதான் இருக்கு எனக்கு. ஓகேவா? கான்டெக்ட் சொல்ல வருது, நீ எல்லா வகையிலயும் நீ வந்து ஹெல்த்லயும் சரி, உன்னுடைய சரௌண்டிங்ஸ்லயும் சரி, ஆல் மே கோ வெல் வித் யூ ஈவன் அஸ் ஏ சோல் இஸ் கெட்டிங் அலாங் வெல் சொல்லி சொல்றாங்க. தமிழ்ல மட்டும் தான் வந்து அதுவும் இந்த பிஎஸ்ஐ என்னது நீங்க வச்சிருக்க அந்த 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 பைபிள்ல மட்டும் தான் இருக்கு. திருவள்ளுவர் இப்படி இருக்கு. சரி, ஈசி டிவில படிக்கலாம். 3 John 1 ESV. ஒன்னு. ஓகே, இதுல படிங்க. 1 2 சேர்த்து படிங்க. மூப்பனாகிய நான் ம். உண்மையினால் நான் நேசிக்கும் எனது அன்பான நண்பன் காயுவுக்கு எழுதுவது, ம். எனது அன்பான நண்பனே, உனது ஆத்துமா நலமா இருக்கும் வண்ணம் ஒவ்வொரு வகையிலும் நீ நலமா இருக்க வேண்டுமென நான் பிரார்த்திக்கிறேன். ம். ஸோ உன் ஆத்மா சொல்லும்போது நீ வந்து என்ன இருக்கணும், நல்லா இருக்கணும் சொல்லி நினைக்கிற சொல்லி சொல்றது இங்க சொல்ல வராரு. ஆத்மா வாழுது சொல்லி சொல்ல வரல, என்றென்றைக்கு வாழும் சொல்லி சொல்ல வரல. ஓகே, அது வந்து ஆக்சுவலா வந்து டிரான்ஸ்லேஷன் பண்றதுல தான் வந்து ஏதோ ஒரு இதா இருக்கு. ஓகே, மற்றபடி பாத்தீங்கன்னா இங்க சொல்ல வர்றது என்னதுன்னா, ஆத்மா வந்து பைபிள்ல பழைய ஏற்பாடா இருக்கட்டும், இந்த இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளா இருக்கட்டும், அதை நம்ம தெளிவா பாக்குறது என்னதுன்னா, லிவிங் பீயிங் நம்ம தான் ஆத்மாவே. நம்மளுக்கு குத்துனா என்ன இருக்கும், ரத்தம் வரும், நம்மளுக்கு வந்து அடிச்சா வலிக்கும், தொட முடியும், பார்க்க முடியும். நம்ம தான் வந்து ஆத்மா சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுதான். வேணா தமிழ் வந்து நான் டீட்டெயிலாக பார்க்கணும்னா நான் என்ன பண்ணணும், ஒரு நிமிஷம் வேணா இதுல பார்க்குறேன், கிரேக்க வார்த்தையில பார்க்குறேன். 3 யோவான் 1 2. சோல் ஆல்சோ ப்ராஸ்பர். அந்த சோல் ஆல்சோ ப்ராஸ்பர் தான் சொல்றாங்க, லாங் லீவ் சொல்ல, நீ நல்லபடியா வாழ சொல்லி சொல்றாங்க. வெர்ச்சு, வெர்ச்சுவல் பிரெத் ஆஃப் லைஃப், தி ஹியூமன் சோல், தி பிரெத், தி சோல். ஓகே, சுக்கி சொல்லப்படுற வார்த்தை வந்து சூக்கின்னு எழுதப்பட்டிருக்கு. ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள் மத்தேயு 2:20 எழுதப்பட்டிருக்கு. 2:20. அது மட்டும் இல்லாம 6:25 இதுல படிச்சா புரியும் நம்மளுக்கு. மேத்யூ 2:20. Get up, take the child and his mother, go to the land for where you are trying to take the child life or dead. சைல்ட் லைஃப். அப்ப இங்க வர லைஃப்க்கு தான் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த சூக்கி சொல்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. லைஃப், அது உயிரோடு இருக்க ஒரு ஜீவன் சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம 6:25 பார்க்கலாம். இங்க யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை 3 யோவான் 1 2 பார்த்தது. இது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும். ஸோ தட் நம்மளுக்கு ஃபியூச்சரா யூஸ் ஆகும். இப்போ நம்ம பார்க்கறது மத்தேயு 6:25. ஃபுல் அதிகாரம் எடுக்கிறேன். Therefore I tell you, do not worry about your life, what you will eat or drink, about the body, what you will wear. அப்ப இங்க லைஃப் தான் சொல்றாங்க, நம்மளுடைய ஜீவகாலம்.
உயிருள்ள ஜீவகாலம் தான் பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க வர 25ல அபவுட் யுவர் லைஃப், ஆங்ஷைட்டி அபவுட் த லைஃப். ஓகேவா? இங்கே வந்து சோல், டிஸ்ட்ராய் போத் சோல் அண்ட் பாடி. இது வேணா பார்க்கலாம். மத்தேயு 10:28. Do not be afraid of those who kill the body but cannot kill the soul, but rather afraid of those who can destroy both soul and body in hell. இதுக்கு அர்த்தம் என்னது? இது நல்ல ஒரு பாயிண்ட். இது வேணா நம்ம டிஸ்கஷன் நாளைக்கு வச்சுக்கலாமா? இல்ல எப்ப வச்சுக்கலாம்? இப்ப பார்க்கலாமா? எல்லாம் okay. So do not be afraid of those who kill the body but cannot kill the soul, rather be afraid of one who can destroy both soul and body in hell. Destroy. அப்போ இப்ப என்ன சொல்ல வராரு இங்க? சோல் சொல்றது என்ன சொல்ல வராங்க? இப்ப நீங்க பார்த்த கான்டெக்ட்ல இருந்து லைஃப். ஓகேவா? இப்போ உங்க சரீரத்தை சாவடிச்சாங்கன்னா என்ன பண்ண முடியும்? செத்து போயிடுவாங்க. சரீரம் செத்து போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? இப்ப அதான் பார்த்த ஃபேன் எக்ஸாம்பிள்ல, ஃபேன் வந்து நின்றுச்சுன்னா என்ன ஆயிடும்? அது யூஸ்ல செத்து போயிடுச்சு, முடிஞ்சிச்சு. ஓகே, ஜீவன் கிடையாது சொல்லி பாக்குறோம். இப்போ உயிர்த்தெழுதல் தேவன் கொடுக்கலன்னா என்ன ஆயிடும்? ரெண்டாம் மரணத்துல போனவங்க என்ன ஆக முடியும்? எல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னா அதுதான் தேவன் அழிச்சுட்டாருன்னு என்ன பண்ண முடியும்? நரகத்துல போட்டு வர முடியாது. திருப்பி உயிர்த்தலே வர முடியாது. உயிர்த்தெழுந்து வர முடியாது. ஏன்னா செத்து போன எல்லாருக்குமே என்ன இருக்கு? திருப்பி உயிர்த்தெழுதல் இருக்கு. ஓகேவா? அதான் இங்க சொல்ல வராங்க. என்னதுன்னா, do not be afraid of those who can kill the body. இந்த சரீரத்தை சாவடிக்கிறதுனால இப்ப இருக்கிற ஜீவனை வந்து உங்களை வந்து பறிக்க முடியும், அழிக்க முடியும். ஆனா திருப்பியும் தேவனால என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு உயிர்த்தெழுதல் கொடுக்க முடியும். cannot kill the soul. திருப்பி அவங்களால உயிர்த்து ஜீவனை கொடுக்க முடியும் சொல்லி பார்க்கிறோம் தேவனால. ஆனா rather be afraid of the one who can destroy both. இப்ப இருக்கிற சோலையும் அதே நேரத்துல பாடியையும் அதே நேரத்துல உயிர்த்தெழுதலையும் என்ன பண்ண முடியும்? ஸ்டாப் பண்ண முடியும். யாரால? தேவனால மட்டும் தான் சொல்றாங்க சொல்லி பார்க்கிறோம். இன் ஹெல், நித்தியமா அழிக்கக்கூடிய காரியங்கள் யாரால முடியும் சொல்லி பாத்தீங்கன்னா தேவனால தான் முடியும் சொல்லி பார்க்கிறோம். கான்டெக்ட் புரியுதுல? ஜீவன் தராதபடிக்கு, உங்களை திருப்பி உயிரோட வராதபடிக்கு அழிக்கிறதுக்கு யாருக்கு வல்லவருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா தேவனுக்கு மட்டும் தான் இருக்கு. அதனாலதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிறவங்கள நீங்க சுவிசேஷம் அறிவிக்கும் போது நீங்க பயப்படாதீங்க, போய் எல்லாருக்கிட்ட போய் சொல்லுங்க சொல்லி சொல்றாங்க. உங்க சரீரத்துல கொல்றவங்கள பயப்படாதீங்க, அவங்கள பார்த்து பயப்படாதீங்க. ஆனா நீங்க திருப்பி உயிரோட வராதபடிக்கு அழிக்க வல்லவருக்கு நீங்க வந்து என்ன பண்ணுங்க? பயப்படுங்க சொல்லி சொல்றாங்க. இதுதான் வந்து நம்ம உன்னதத்துல படிக்கிறோம். எங்கன்னா நானே ஜான்ல தான் சொல்லுவார். ஜான் 5 இங்க பாத்தீங்கன்னா, for just as the father raises the dead and give them life, so son gives life to whom he pleases to give it. ஓகே, அப்ப என்னதுன்னா, மரித்தோரை உயிர்த்தல வைக்கிறதுக்கு வல்லமை யார்கிட்ட இருக்கு? ஓகே, ஜீவனை தர வல்லமை வந்து காடுக்கு இருக்கு. அதே வல்லமைய தேவன் என்ன பண்ணிருக்காரு? எனக்கும் கொடுத்தாரு. ஈவன் சோ காட் gives, son gives life to whom he is pleased. Moreover, father judges no one but has entrusted all judgment to the son. அப்புறம் that all may honor the son just as they honor the father. Whoever does not honor the son does not honor the father who sent him. இந்த அத்தாரிட்டி எல்லாம் யாருக்கு கொடுத்தா சொல்லி பார்த்தீங்கன்னா, and he has given him authority to judge because he is the son of man. Okay, father is have life himself. இதான் இம்பார்ட்டன்டான வசனம். இந்த வசனம் பாருங்க. For father has life in himself, so he has granted son also to have life in himself. Okay,
இது மூலமா என்ன சொல்ல வராங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, வெரி ட்ரூலி ஐ டெல் யூ a time is coming and has come now now come when dead will hear his voice of the son of man and those who hear it will live. ஓகே, அப்ப இங்க சொல்ல வர வார்த்தை இங்க சொல்ல வர ஃபார் எக்ஸாம்பிள் மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல சொல்ல வர கான்செப்ட் வார்த்தை பார்த்தீங்கன்னா மத்தேயு 10:28 சொல்ல வர சோல் வந்து பார்த்தீங்கன்னா அங்க ஜீவனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா, 10:28 பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா பிரெத் ஆஃப் லைஃப் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அதனால தான் இங்க பார்த்தீங்கன்னா லைஃப் 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 சொல்லி இங்க எல்லா இடத்துலயும் வருது. அந்த கான்டெக்ட்ல தான் பேசிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்தமா. ஸோ இங்க சோல் வர கான்செப்டே என்னதுன்னா, நம்ம உயிருள்ள ஒரு மக்களை பத்தி தான், ஒரு ஜீவனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதனால தான் உன் சரீரத்தை சாவடிச்சாங்கன்னா பரவாயில்ல, ஓகே, ஆனா உயிர்த்தெழுதலை வந்து கொடுக்காம இருக்கிறதுக்கு வந்து ஒருத்தரால தான் முடியும். அது யாரால முடியும் சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனால் தான். ஓகே, அவருக்கு நீ பயப்படு சொல்லிதான் இங்க வந்து கிரைஸ்ட் சொல்றாரு. இது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான் நினைக்கிறேன். மத்தேயு 10ஆம் அதிகாரம் இது ஃபுல்லா இயேசு கிறிஸ்து பேசுறது தான். ஓகே, 10:28 ஆத்துமாவை கொள்ள வல்லவர்களாய் இராமல் ம் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஓகே, ஒன் ஹூ could able to destroy both. உங்க சரீரத்தை இப்பயும் அழிக்கிறதுக்கும் அதே நேரத்தில் நீங்க உயிர் தெல்லாதபடிக்கு உங்களை ஆக்குறதுக்கும் வல்லவர் யாரு? அவர் தேவன் ஒருத்தர் தான் சொல்லி பார்க்கிறோம். அவருக்கு நீங்க பயப்படுங்க. இதான் இங்க சொல்ல வர கான்டெக்ட். இதான் ஓவராலா நம்ம பைபிள்ல பார்த்ததோட இதான் வந்து கரெக்டா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இது வரைக்கும் நம்ம படிச்ச வசனம் என்னது? பாவம் செய்யற ஆத்மா சாகும். ஓகே, அது மாதிரி எல்லாருமே செத்து போயிடுச்சு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அந்த ரெண்டு சேரமே தான் ஒரு ஆத்மாவது சொல்லி பார்த்தோம். அந்த கான்டெக்ட்ல பார்க்கும்போது இதுதான் வந்து இதோட கான்டெக்டா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஒரு ஆத்மா சொல்றது வந்து தேவன் என்ன பண்றாரு? ஆரம்பத்திலே பாவம் செய்யற ஆத்மா சாகும் சொல்றாங்க சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம ஆதியாமத்துல நம்ம பார்த்த வரைக்கும் சாகவே சாவாய் சொல்லி சொல்றாரு. பிசாசு தான் என்ன சொல்றான்? சாக மாட்டாய் சொல்லி சொல்றாங்க சொல்லி பார்க்கிறோம். ஸோ அந்த டிஃபரன்ஸ் தான் நம்ம இங்க வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அப்ப செத்து போன பிறகு ஆளுங்களுக்கு வந்து என்ன இருக்கு? சீசேஷன் ஆஃப் லைஃப், ஒரு நித்திரை. எல்லாருமே நித்திரை தூக்கத்துல தான் இருக்காங்க. திருப்பி அவங்க உயிர்த்தெழுதல் தேவன் ராஜ்யத்துல பெற்றுக்கொள்ளுவாங்க சொல்லி பார்க்கிறோம். ஸோ அவருக்கு நீங்க பயப்படுங்க, உங்க உயிர்த்தெழாதபடிக்கு பண்றவருக்கு சொல்லி பார்க்கிறோம் இங்க. சரி, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இது ஓகேவா? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? வேற எதுவும் ஓகே, இது புரிஞ்சுச்சா ஃபர்ஸ்ட் பார்த்தது? ஓகே, ஏதாவது ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி நீங்க வைங்க, நம்ம வந்து லேட்டரா கூட நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரிப்பா. சரிப்பா. ஓகே, ப்ரே பண்ணி முடிச்சிடலாம். இறுதி ஜெபம் நீங்க பண்ணுங்கப்பா. யாராவது சாமுவேல்? சரி, ஓகே. ஓகேப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட உங்களுடைய வேத வசனத்தின் ஆழங்களை தியானிக்கும்படியாக கிருபை பாராட்டினீரே, நன்றி. இன்றைய தினத்திலே கூட ஆண்டவரே ஆதி ஆத்மா சரீரத்தை குறித்து ஆண்டவரை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே பல காரியங்களை கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே இதை குறித்து வைத்து ஆண்டவரை தியானிக்க கிருபை பாராட்டும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை கற்றுக் கொடுத்த போதகரை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரம் ஆண்டவரை அவரோடு இருந்து பலப்படுத்தட்டும். இன்னும் வேண்டிய ஞானத்தையும் ஆற்றலையும் பலனையும் தாங்க. ஆண்டவரை கற்றுக்கொண்ட ஆண்டவரே எங்களையும் கூட ஆண்டவரை நீ தாமே ஆசீர்வதிங்க. ஆவியானவரே, நாங்கள் கற்றுக்கொண்டதை புரிந்து கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே உங்கள் ஞானத்தை அறிகிற ஆவியும் பிரகாசமுள்ள மனக்கண்களையும் கொடுங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீண்டுமாக ஆண்டவரே உங்கள் சத்தியத்தை ஆண்டவரே கேட்டு அறிந்து கொள்ள கிருபை பாராட்ட ஆசீர்வதிங்க. எல்லாவற்றும் உங்கள் அற்புத கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஓகேப்பா, பார்க்கலாம். பாய்.